அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். E is equal to BLB, இது EMF is equal to BLB, change in area, change in area. சரி, எவ்வளவு பாருங்க. ஸோ இது காயில் அப்படின்றது செமி சர்க்குலர் காயில். அதை நம்ம வந்து ஃபுல் காயில நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதோட ரேடியஸ் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இதோட ரேடியஸ் பாருங்க, இதுல இருந்து நகருது இல்லையா, இப்ப இது நகர்ந்து போகுது, அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டு, மேக்னெட்டிக் ஃபீல்டு. இப்போ மேக்னெட்டிக் நகரும் போது எவ்வளவு தூரம் நகரும் சார் அப்படின்னா, ரேடியஸ் என்ன ஆரா இருக்கலாம், பட் எவ்வளவு தூரம் நகருது, 2r அப்படிங்கிற லென்த் தான் நகருது. ஸோ L is equal to என்ன சொல்லுவோம் அப்படின்னா, L is equal to 2r, the length of the conductor. கண்டக்டர் லென்த் எவ்வளவு அப்படின்னா 2r லென்த்ல இருக்கு, நெட் லென்த் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுல இருந்து நம்ம E is equal to B into 2RV அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். E யோட வேல்யூ B is equal to B into 2RV அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்து பாருங்க, என்ன சொல்றாங்க பாரு, the induced current will flow in R2P. induced current எங்க flow ஆகுது, அதாவது கண்டக்டர் எந்த டைரக்ஷன்ல flow ஆகுதோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல என்ன ஆகும், இன்டியூஸ் EMF ப்ரொடியூஸ் ஆகும். இதே நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இது இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆன்னு சொன்னா எந்த டைரக்ஷன்ல இன்டியூஸ் EMF ப்ரொடியூஸ் ஆகும், R2P அந்த டைரக்ஷன்ல தான் ஃப்ளோ ஆகும். ஸோ R2P ஃப்ளோ ஆகும் பொழுது அங்கே நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்க்கலாம். ஸோ இட் வில் பி ஹையர் பொட்டன்ஷியல், ஒரு பொட்டன்ஷியல் இருக்கும், ஹையர் பொட்டன்ஷியல் இருக்கும். ஸோ அதோட ஆன்சர் என்ன சார் அப்படின்னா பாருங்க, ஆன்சர் லாஸ்ட் கொடுத்துருக்காங்களா, QRDV அந்த R is at higher potential கொடுத்துருக்காங்களா, ஆன்சர் கொடுத்துருக்காங்களா. இதோட இன்டியூஸ் EMF என்ன அப்படின்னா QRDV, அப்படிங்கிறது ஒரு ஆன்சர். ஸோ இது எப்போ அப்படின்னா அது ஹையர் பொட்டன்ஷியலா இருக்கும்போது, ஆரோட வேலை எப்படி இருக்கும், ஹையர் பொட்டன்ஷியலா இருக்கு. ஏன் சார் அப்படின்னா அதுதான் என்னது, இந்த சைடுல தான் போகுது அப்படின்னால இது ஹையர் பொட்டன்ஷியல் அப்படிங்கிற வார்த்தை சொல்றாங்க. புரியுதா, லைன்ல இருக்கீங்களா, கேக்குதா? ஓகே, அடுத்து பாருங்க, தி ஃப்ளக்ஸ் லிங்க்டு டு தி காயில் அட் எனி இன்ஸ்டன்ட் டைம் t, tங்கிற டயத்துல ஒரு காயிலோட ஃப்ளக்ஸ் எவ்வளவு லிங்க் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தாங்கன்னா எவ்வளவு சார் அப்படின்னா 5b is equal to 10t², 5b is equal to 10t². அதாவது கொஸ்டின் நம்பர் 3 ஆவே, கொஸ்டின் நம்பர் 3 10t² minus 50t, minus 50t. அடுத்து சொல்லுங்க பாருங்க, minus 250, minus 250. So in the induced EMF at t is equal to 3 seconds. T யோட வேல்யூ வந்து இது வந்து எப்போ சார் அப்படின்னா t டைம் வந்து t இருக்கும்போது இதோட வேல்யூ இது. ஸோ டைம் t is equal to 3 செகண்டா இருந்துச்சு அப்படின்னா ஸோ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் induced EMF, induced EMF வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. பார்த்தீங்கன்னா EMF E is equal to என்னது, ஃபார்முலா தெரியும், E is equal to minus d∅dt அப்படின்னு சொல்லி படிச்சுக்கோமா. EMF induced EMF E is equal to minus d∅dt. அப்ப என்ன பண்ணலாம், நம்ம அப்ளை பண்ணலாமா, மைனஸ் ஆஃப் d divided by dt 5b அப்படின்னு போட்டுக்கலாம். 5b வேல்யூ என்னது 10t² minus 15t minus 250. ஸோ எல்லாத்தையும் நம்ம கேன்சல் பண்றோம், அதாவது டிஃபரன்ஷியேட் பண்றோம். ஸோ d divided by dt 10t² ஆயிடும், 2 into 10 into t minus என்ன கிடைக்கும் 50, அதோட வேல்யூ என்ன ஆயிடும் 0 ஆயிடும். ஸோ என்ன கிடைக்கும் மைனஸ் மைனஸ் ஆஃப் டிஃபரன்ஷியேட் பண்ண d/dt வராது. ஸோ மைனஸ் மட்டும் இருக்கும். ஸோ இது மல்டிப்ளை பண்ணா 20t minus 50, 20t minus 50. ஸோ ஆன்சர் என்ன சார் அப்படின்னா 20t minus 50 அப்படின்றது. இதுல t யோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, என்ன t யோட வேல்யூ, t is equal to 3 அப்படின்னு கொடுக்கணும். அப்ப t is equal to 3 என்ன ஆகும், minus 60 minus plus 50. ஸோ வேல்யூ என்ன கிடைக்கும் 10 அப்படி கிடைக்கும். ஸோ E is equal to, so E is equal to minus 10 volt. சரிங்களா, சரியா, லைன்ல இருக்கீங்களா? எழுதிட்டுருங்க, புக்ல ஆன்சர் இருக்குன்னா புக்ல உள்ள ஆன்சர் அப்படியே குறிப்பிட்டு பேசாம உட்காந்துருக்காங்க. ஸ்டெப்ஸ் இருந்துச்சு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்துக்க, எல்லாத்தையும் நோட் பண்ணிக்க. சரியா, அடுத்த கொஸ்டின் பாரு, 4th question area, current changes from plus 2 ampere to minus 2 ampere in 0.05 second. An EMF of 8 volt is induced in a coil. The coefficient of self-induction of the coil is, coefficient of self-induction of the coil. என்ன கேட்டிருக்காங்க, coefficient of self-induction கேட்டிருக்காங்க. பார்க்கலாம் என்ன கொடுத்துருக்காங்க, கரண்ட் சேஞ்ச் ஆகுது, இதுல இருந்து சேஞ்ச் ஆகுது, பிளஸ் 2A 2 ampere to minus 2 ampere மாறுது. அதோட பார்த்தீங்கன்னா அதோட EMF கொடுத்துருக்காங்க 8 volt. ஸோ அதோட ஆன்சர் பார்க்கலாம். ஸோ the given change in current, the change in current, கரண்டோட சேஞ்சஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ சேஞ்ச் இன் கரண்ட் DI is equal to 4th question, DI is equal to I2 minus I1 அப்படின்னு சொல்லி எழுதுவோம். I2 ஓட வேல்யூ என்ன சார் அப்படின்னா I2 என்ன ரெண்டுமே என்னது பிளஸ்
2ல இருந்து -2 மாறுது. ஸோ -2 மைனஸ் ஆஃப் 2 அப்ப என்ன கிடைக்கும் நமக்கு -4 அப்படின்னு கிடைக்கும். ஸோ சேஞ்சிங் கரண்ட் என்னது -4 ஆம்பியர் அப்படின்னு சொல்லி கிடைக்குது. -4 ஆம்பியர். சரிங்களா? டி இஸ் ஈக்குவல் டு -4 ஆம்பியர். ஸோ இது நம்ம எப்படி எழுதலாம் பாருங்க. dt டைம் கொடுத்துருக்காங்க. நெட் டைம் என்ன கொடுத்துருக்காங்க 0.05 செகண்ட். ஓகே, டைம் ஆஃப் dt இஸ் ஈக்குவல் டு 0.05 செகண்ட். 0.05 செகண்ட். அது நம்ம எப்படி எழுதலாம் இல்லையா? 5 into 10 power -2 செகண்ட் அப்படி எழுதிக்கலாம். 10 into -2 செகண்ட் அப்படி நம்ம மாற்றி எழுதிக்கலாம். ஸோ ஈயோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. இஎம்எஃப் ப்ரொடியூஸ் காயில் என்னது 8 வோல்ட். எவ்வளோ இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகுது? 8 வோல்ட் இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அதில் பாருங்க ஃபார்முலா என்ன சார் நமக்கு தெரியும். என்ன E is equal to -L E is equal to -L di divided by dt. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அந்த क्वेश्चनல பாரு. then the coefficient of self induction of the coil. Coefficient of self induction of the coil. என்ன coefficient of self induction of the coil ங்கிறது L. L ஓட வேல்யூ தான் என்ன பண்ணனும்? கால்குலேட் பண்ணனும். சோ L மட்டும் மெசேஜ் வச்சுக்கிறோம். L வச்சுட்டா இதெல்லாம் அந்த சைடு கொண்டு வரலாமா? கொண்டு வந்தா ஆகும் E அப்படியே இருக்கும். ஏன்னா dt divided இல்ல சார். பாரு என்ன சார் அப்படின்னா L is equal to நம்ம ஃபார்முலா பார்த்தீங்கன்னா coefficient of self induction தான் கேட்டிருக்காங்க. ஸோ L is equal to -V into di by dt divided by di. இது எப்படி மாற்றி எழுதிக்கிறோம். இது சரி கொண்டு வந்தோம்னா தலையில மாதிரி இல்லையா? ஸோ அதோட வேல்யூ எல்லாம் சப்ஸ்டிட் பண்றோம். 8 into 5 into 10 power -2 divided by I யோட வேல்யூ வந்து -4 ஆம்பியர் நம்ம கால்குலேட் பண்ணிருக்கோம். ஸோ -4 நம்ம கேன்சல் பண்ணா என்ன கிடைக்குது? 10 into 10 power -2 கிடைக்குது. ஸோ அதை என்ன பண்ணலாம் நம்ம 10 power -1 எழுதிக்கலாம். ஸோ 10 power -1 எப்படி எழுதலாம்? 0.1 வோல்ட் அப்படி எழுதிக்கலாம். 0.1 வோல்ட். ஸோ ஆன்சர் என்ன இருக்கு? அதுக்கு 0.1 வோல்ட் இருக்கா? அதான் ஆன்சர். சரிங்களா? சரியா? சார் ஹென்றி என்னப்பா தம்பி சொல்லு என்ன யூனிட் வந்து ஹென்றி சார். யூனிட்ப்பா? சரிப்பா யூனிட் என்ன ஹென்றி சொல்லிட்டு. ஆமா சரி ஆன்சர் இருக்கா? ஓகே, அடுத்த क्वेश्चन பாருங்க. The current I flowing in the coil varies with the time as shown in figure. The variation of induced EMF with the time would be, அதாவது டயகிராம் காமிச்சிட்டாங்க பாரு. EMF அப்படிங்கிறது எப்படி சேஞ்ச் ஆகுது டயத்தை பொறுத்து, கரண்ட் எப்படி சேஞ்ச் ஆகுது, அப்ப EMF என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி டயகிராம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நமக்கு டைம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, இப்ப பாரு இப்போ ஒரு கிராஃப் அப்படின்னு போட்டா டைம் பீரியட் அப்படின்னு சொல்லி கிராஃப் போட்டோம் அப்படின்னா, டைம் பீரியட் கிராஃப் போட்டோம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா 0 அப்படின்னு சொல்றோம் இல்லையா? 0. அடுத்தது t/2, அடுத்தது t, அடுத்தது 2t/2, அடுத்தது 2t, இப்படி போயிட்டே இருக்கும். சரியா? ஏதாவது டைம் போயிட்டு இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது t/4, t/2, அதை 3t/4 அதோட டயத்தை அப்படியே மாற்றி அதை டயத்தை நம்ம இன்க்ரீஸ் பண்றது டிக்ரீஸ் பண்ற டைம் டயக்ராம் போட்டிருப்பாங்க. ஸோ அதுல டயக்ராம் பார்த்தீங்கன்னா டைம்ஸோட வேரியேஷன் காமிச்சிருப்பாங்க. டயத்தோட வேரியேஷன் ஒன்னொன்னுலயும் பாரு 3/4, t/2, 3t/4.
அடுத்து பாரு T/4 T/2 3T/4 அடுத்து T/4 T/2 3T/4 அந்த டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். டயக்ராம் எந்த டயக்ராம்ல அந்த இஎம்எஃப் அப்படிங்கிறது இருக்கு. எப்பவுமே ஒரு காயில் வந்து ரொட்டேட் ஆகுது அப்படின்னா, அதாவது இந்த ரொட்டேட்டிங் காயில் நீங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா என்ன ஆகும்? பாசிட்டிவ், அடுத்து என்ன ஜீரோக்கு போகும், அடுத்து நெகட்டிவ், அடுத்து என்ன பண்ணும் ஜீரோக்கு வரும், அடுத்து பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் மாறி மாறி வரும். நம்ம படிச்சிருக்கோம் சரியா? அப்ப அதோட டைம் பீரியட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் என்ன ஜீரோல இருக்கா, ஜீரோல இருந்து இன்டியூஸ் இஎம்எஃப் அதிகமா போகும், ஹை பீக் வேல்யூ, திரும்ப என்ன பண்ணும் ஜீரோக்கு வரும். அப்புறம் என்ன பண்ணுவோம் திரும்ப ஹை வேல்யூ போகும், நெகட்டிவ் வேல்யூ, அடுத்து என்ன பண்ணும் ஜீரோக்கு வரும். ஸோ அதுதான் அதோட கான்செப்ட். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன சார் அப்படின்னு சொல்லி நம்ம டயக்ராம் பார்த்து நம்ம சொல்லிடலாம். ஏன்னா டயக்ராம்ல பாருங்க ஃபர்ஸ்ட் டயக்ராம் இருக்கு இல்லையா, அதாவது ஆன்சர். ஸோ கரண்ட் ஃப்ளோஸ் இன் coil varies with the time. As shown in figure, the variation of induced EMF with the time would be டயத்தை பொறுத்து மாறக்கூடிய அந்த இஎம்எஃப் அப்படிங்கிறது என்ன சார் அப்படின்னா டயக்ராம் ஒண்ணுதான். எப்பவுமே அந்த டயக்ராம் பாருங்க, எப்பவுமே ஒரு இஎம்எஃப் அப்படிங்கிறது என்ன சொல்றேன் அப்படின்னா ஜீரோல இருக்கும். ஜீரோ என்ன ஆகும்? ஒரு ஹையர் பீக் வேல்யூ போகும். அது நெகட்டிவ் வேல்யூ இருக்கலாம், பாசிட்டிவ் வேல்யூ இருக்கலாம். இப்ப the coil rotating in a clockwise direction or anti-clockwise direction. clockwise direction சுத்துதா இல்ல anti-clockwise direction சுத்துதா? நம்ம ஜெனரேட்டர் ஏசி ஜெனரேட்டர் எல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா? என்ன பண்ணும்? அப்படி ரொட்டேட் ஆகும் இல்லையா? பாசிட்டிவ் நெகட்டிவ் அதிகமாகும் கம்மியாகும் இல்லையா? ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் என்னது நெகட்டிவ் டைரக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது, அப்புறம் என்ன பண்ணுது திரும்ப ஜீரோ ஆகுது, அடுத்து ஜீரோலயே அப்படியே மெயின்டைன் ஆகுது, அடுத்து என்ன ஆகுது அடுத்து பாசிட்டிவ் டைரக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது, அடுத்து நம்ம ஜீரோ ஆகுது, அடுத்து என்ன பண்ணுவோம் கொஞ்சம் நெகட்டிவ்ல இன்க்ரீஸ் ஆகும், அப்புறம் என்ன பண்றோம் அப்படியே ஜீரோல மெயின்டைன் ஆகும், அப்புறம் நெகட்டிவ் வரும். ஸோ இதுதான் அந்த சர்க்கிள், இதுதான் அதோட கிராஃப், அந்த கிராஃபோட இஎம்எஃப் கிராஃப். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஆன்சர். ஸோ இந்தியன் இஎம்எஃப் எப்படி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா நெகட்டிவ் பாசிட்டிவ் தான் இன்க்ரீஸ் ஆகும். அப்படி நெகட்டிவ் பாசிட்டிவ் வரும்போது ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் ஜீரோல இருக்கும், பாசிட்டிவ் டைரக்ஷன் போகும், அப்படியே கொஞ்ச நேரம் மெயின்டைன் பண்ணும், திரும்ப ஜீரோக்கு வந்துடும், அப்புறம் ஜீரோலயே கொஞ்ச நேரம் மெயின்டைன் பண்ணும், அடுத்து நெகட்டிவ் போகும், அப்படியே நெகட்டிவ்ல மெயின்டைன் பண்ணும், அடுத்து ஜீரோக்கு வந்துடும், திரும்ப ஜீரோலயே மெயின்டைன் பண்ணும். இப்படி என்ன பண்ணும் எப்படி இந்த சைக்கிள் போயிட்டு இருக்கு. இதுதான் அந்த இஎம்எஃப்கான சைக்கிள். நம்ம போடக்கூடிய இஎம்எஃப் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், ஒவ்வொரு காயிலும் எப்படி இதுதான் பண்ணும். அதுக்கு நான் ஃபார்முலா நம்ம சொல்றதுனா என்ன சொல்லலாம் சார் அப்படின்னா இதே ஃபார்முலா சொல்லலாம். என்ன E = -L di/dt -L di/dt அப்படின்னு சொல்லி எடுக்கலாம். ஸோ இதுல பாருங்க di/dt அப்படிங்கிறது கான்ஸ்டன்டா இருந்துச்சு அப்படின்னா தி வேல்யூ ஆஃப் di/dt கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னா E = என்னது -L. சரியா? di/dt கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னா E = என்னது -L அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சரிங்களா? அடுத்து பாருங்க, இந்த கான்ஸ்டன்டா இருந்தா மட்டும்தான் ஈயோட வேல்யூ ஈக்குவல். சப்போஸ் அடுத்த கான்செப்ட் நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். di/dt அப்படிங்கிறது டிஃபரெண்ட் வேல்யூ, di/dt யோட வேல்யூ வந்து டிஃபரெண்டா இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்? நமக்கு இது கிடைக்காது. ஸோ அடுத்த கான்செப்ட் இது பாசிட்டிவ் நெகட்டிவ் வேல்யூ. ஸோ di/dt பாசிட்டிவ், அது வேல்யூ பாசிட்டிவா இருந்தா என்ன, di/dt நெகட்டிவ் வேல்யூவா இருந்தா என்ன. ஸோ இதை வச்சுதான் என்ன பண்றோம், நம்ம இந்த கிராஃப் வரைகிறோம். சரியா? ஸோ when the value of di/dt is constant, so this EMF of E = -L. அப்போ மைனஸ்ல இருக்கு. ஸோ இது வேல்யூ எங்க இருக்கு? மைனஸ்ல இருக்கு. சரியா? அடுத்து பாருங்க, அடுத்து என்ன ஆகும்? when di/dt is equal to E, அது அதுக்கு சம் வோல்டேஜ் நான் கொடுத்துறேன். அப்போ வோல்டேஜ் கொடுத்தா என்ன ஆகும்? அது நெகட்டிவ் வோல்டேஜ் இருக்கும்போது என்ன ஆகும்? நெகட்டிவ் பிளஸ் ஆயிடும். ஸோ E = பிளஸ் எல்லாம் மாறும். அப்படி பிளஸ் எல்லாம் மாறும்போது என்ன பண்ணும்? மேல போகும். ஸோ இதுக்கான கான்செப்ட் என்ன சார் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்க. when the value of di/dt is constant அப்படின்னா கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னா is equal to மைனஸ், அதாவது நெகட்டிவ் டைரக்ஷன்ல இருக்கும். அப்படியே நெகட்டிவ் டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கும். திரும்ப நான் என்ன பண்றேன்? இன்புட் வோல்டேஜ் நான் கொடுக்குறேன். வோல்டேஜ் V அப்படிங்கிற வோல்டேஜ் நான் கொடுக்கும்போது என்ன ஆகும்? இட் கோஸ் டு இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆகும்போது ஒரு பாசிட்டிவ் டைரக்ஷன் போகும். சரியா? திரும்ப நம்ம நெகட்டிவ் டைரக்ஷன். இதுதான் இதோட கான்செப்ட். சரிங்களா? டயக்ராம் வச்சு டைரக்டா நம்ம எழுதிடுறோம். ஆனா அதுக்கான டெஃபினேஷன் நிறைய இருக்கு. இந்த ஃபார்முலா தான் நம்ம டெஃபினேஷன். E = -L di/dt தான் நமக்கு அந்த ஃபார்முலாக்கான டெஃபினேஷன். பாத்துக்க. சரியா? பக்கத்துல நோட் பண்ணி வச்சுக்க. எப்படி இந்த டயக்ராம் நம்ம வரைஞ்சோம் அப்படின்னா இன்டியூஸ்ட் இஎம்எஃப்கான ஃபார்முலா வச்சுதான் E = -L di/dt ஃபார்முலா. அடுத்து பாருங்க, a circular coil with a cross sectional area of 4 cm² has 10 turns. It is placed in a center of long solenoid that has 15 turns per centimeter and the cross sectional area of 10 cm². The axis of the coil coincides with the axis of the solenoid. Axis of the coil coincides with the axis of the solenoid. What is their mutual inductance? ரெண்டு காயில் எடுத்துக்கோங்க. சரியா? ரெண்டு காயில் என்னது? ஒரு காயில 10 turns இருக்கு. சரியா? அதோட சென்டிமீட்டர் ஏரியா எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 4 cm² சொல்லியிருக்காங்க. சரியா?
அடுத்து என்னது another long solenoid ஒண்ணு அதுல எத்தனை டர்ன்ஸ் இருக்கு 15 டர்ன்ஸ் இருக்கு அதோட கிராசிங் ஏரியா 10 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்ப ஒரு பெரிய காயிலுக்குள்ள என்ன பண்றேன் ஒரு solenoid கொண்டு வைக்கிறேன் சரியா ஒரு பெரிய கம்பி சுருள் இந்த கம்பி சுருளுக்கு என்ன பண்றேன்னா ஒரு solenoid வைக்கிறேன் அப்படி solenoid வைக்கும்போது அங்க என்ன ஆகும் பாயிண்ட் மியூச்சுவல் இண்டெக்ஸ் அது ரெண்டுக்கு எவ்வளவு மியூச்சுவல் இண்டெக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கான டயக்ராம் ஃபர்ஸ்ட் பாருங்க அதுக்கான டயக்ராம் என்ன அப்படின்னா ஒரு பெரிய ஏரியா அது பெரிய காயில் அதோட காயிலோட ஏரியா என்ன A1 அப்படின்னு எடுத்துக்கிறேன் அது உள்ள என்ன பண்றேன்னா ஒரு solenoid வைக்கிறேன் அதோட ஏரியா என்ன சார் அப்படின்னா A2 அப்படின்னு எடுத்துக்கிறேன் ஸோ A1 அப்படிங்கிற காயிலுக்குள்ள என்ன பண்ணிருக்கேன் A2 அப்படிங்கிற solenoid கொண்டு வச்சிருக்கேன் A1 காயிலுக்குள்ள என்ன பண்ணிருக்கேன் A2 ஒரு solenoid வச்சிருக்கேன் ஸோ தி ஏரியா என்ன கொடுக்குறாங்க பார்க்கலாம் A1 is equal to என்ன N1 is equal to என்ன A1 is equal to ஏரியா ஃபர்ஸ்ட் காயில் என்னது 4 சென்டிமீட்டர் ஸ்கொயர் சரியா அதே மாதிரி அதுல நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க N1 is equal to 10 number of 10 turns per centimeter 10 turns per centimeter அடுத்து பார்க்கலாம் ஏரியா A2 ஓட வேல்யூ என்ன சொல்லிருக்காங்க ஏரியா A2 is equal to 10 centimeter square 10 centimeter square the number of turns N2 equal to number of turns N2 ஓட வேல்யூ என்ன சார் அப்படின்னா 15 turns per centimeter 15 turns per centimeter சரியா அடுத்து பாருங்க length of the L is equal to 1 centimeter L is equal to length எவ்வளவு சார் அப்படின்னா 1 centimeter ஸோ இதில் பார்க்கலாம் மியூச்சுவல் இண்டக்ஷன் என்ன சார் மியூச்சுவல் இண்டக்ஷன் பிட்வீன் காயில் 1 to 2 ஒன்னாவது காயில்னால ரெண்டாவது காயில என்ன மியூச்சுவல் இண்டக்ஷன் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ மியூச்சுவல் இண்டக்ஷன் M21 அப்படிங்கிறது மியூச்சுவல் இண்டக்ஷன் இஸ் ப்ரொடியூஸ்டு டியூ டு தி காயில் 1 to 2 ஒன்னாவது காயில்னால ரெண்டாவது காயில ப்ரொடியூஸ் ஆகுது ஸோ என்ன ஃபார்முலா V0 N1 N2 V0 N1 N2 A2 into L நம்ம ஃபார்முலா படிச்சிருக்கோம் M21 is equal to V0 N1 N2 A2L அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோமா இல்ல எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணலாமா நம்ம என்ன கால்குலேட் பண்றோம் அப்படின்னா மியூச்சுவல் இண்டக்ஷன் பிட்வீன் டூ காயில் இந்த காயில் கடையில என்ன மியூச்சுவல் இண்டக்ஷன் அதாவது ஒன்னாவது காயில்னால ரெண்டாவது காயிலா இருக்கட்டும் அல்லது ரெண்டாவது காயில்னால ஒன்னாவது காயிலா இருக்கட்டும் அது ஈக்குவலா தான் இருக்கும் பட் ஏதாவது ஒண்ணு நம்ம கால்குலேட் பண்ணுவோம் ஸோ V0 வேல்யூ நமக்கு தெரியும் என்ன V0 வேல்யூ 4 into 10 power minus 7 சரியா இன்ட்டு N1 ஓட வேல்யூ என்ன N1 is equal to 10 N1 is equal to 10 per centimeter கொடுத்துருக்காங்க சரியா இப்போ 10 per centimeter அதை என்ன பண்ணலாம் 5 சென்டிமீட்டர் போடலாம் அல்லது என்ன பண்ணிக்கலாம் அதை மீட்டரா மாத்திக்கலாம் ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் per centimeter அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க N2 ஒரு 15 divided by centimeter சரியா 15 divided by centimeter அதாவது turns per centimeter இருக்கிறதுனால அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க லென்த்ங்கிறது என்ன L is equal to 1 L is equal to என்னது 1 ன்னு கொடுத்துருக்காங்க A2 is equal to என்னது A2 is equal to 4 centimeter அப்ப என்ன ஆகும் into 4 into 10 power minus 2 அப்படி எழுதிக்கலாம் அல்லது 4 into centimeter அப்படி எழுதிக்கலாம் 4 into centimeter அடுத்து என்ன இருக்கு L is equal to 1 தான் ஸோ இதெல்லாம் நம்ம கேன்சல் பண்ணலாம் பாருங்க 4 into 10 power minus 7 into 10 into 15 into 4 into ஒரு சென்டிமீட்டர் கேன்சல் பண்ணிட்டா இன்னொரு சென்டிமீட்டர் என்ன ஆகும் into 10 power minus 2 அப்படின்னு சொல்லி மேலே கொண்டு வந்துடலாம் சென்டிமீட்டர் அப்படிங்கிறது 10 power minus 2 அது மேலே கொண்டு வந்தாச்சு ஸோ இதில் இருக்கக்கூடிய கான்செப்ட் தான் எப்படியே உள்ள மல்டிப்ளை பண்ணலாமா மல்டிப்ளை என்ன ஆகும் 16 10 என்ன ஆகும் 160 into 15 into 10 power minus 9 அப்படின்னு கிடைக்கும் ஸோ இதெல்லாம் டைம் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம் 16 into 15 ஏன்னா நமக்கு அந்த இடத்துல 16 into 15 75.36 into 10 power minus 7 Henry அப்படி கிடைக்கும் ஸோ M21 is equal to 75.36 into 10 power minus 7 Henry அப்படின்னு சொல்லி கிடைக்குது நான் எனக்கு மாற்றிட்டு சரியா அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம புக்ல என்ன ஆன்சர் இருக்கு பாருங்க அதாவது 7.536 இருக்கு ஸோ 7.536 அப்படின்னு மாற்றணும் அப்படின்னா ஸோ பாருங்க 7.536 அப்படின்னு மாற்றணும் என்ன இங்க into 10 power minus 6 சென்டிமீட்டர் இருக்கும் ஸோ 10 power minus 6 என்ன சார் அப்படின்னா 7.536 மைக்ரோ ஹென்றி சரி ஆன்சர் இருக்கா 7.536 மைக்ரோ ஹென்றி ஓகேவா இருக்கீங்களா ஓகே அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த question பாருங்க in a transformer the number of turns in the primary and the secondary are 410 and 1230 respectively
if the current in the primary coil is 6 ampere and that in the secondary coil is primary coil எவ்வளவு கரண்ட் போகுதுன்னு சொல்லிட்டாங்க. எழுதிட்டியா நோட் பண்ணிட்டியா அப்படி? Yes, sir. நோட் பண்ணிட்டீங்களா? Sir. ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க தெரியலனா. அடுத்து பாருங்க. ஸோ N2 காயில் கொடுத்துருக்காங்க, N1 காயில் கொடுத்துருக்காங்க, அதுல போகக்கூடிய கரண்ட் கொடுத்துருக்காங்க. செகண்டரி காயில போகக்கூடிய கரண்ட் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. பார்க்கலாம். செகண்டரி காயில போகக்கூடிய கரண்ட் வாட் இஸ் தி வேல்யூ ஆஃப் IS. IS ஓட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வேல்யூ நம்ம கால்குலேட் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன டேட்டா கொடுக்குறான்னு பார்க்கலாம். ஸோ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் பிரைமரி காயில் NP is equal to 410. அதாவது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் பிரைமரி காயில் எவ்வளோ 410. செகண்டரி காயில் என்னது NS is equal to 1230, 1230. சரியா? கரண்ட் இன் தி பிரைமரி காயில் IP is equal to current in the primary coil IP is equal to 6 ampere. Current in the secondary coil IS is equal to what is the value? அதான் என்ன கேட்டிருக்காங்க. சரியா? IS ஓட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? EP divided by ES is equal to EP divided by ES is equal to NS divided by NP. ES divided by EP is equal to NS. EP divided by ES is equal to NS divided by NP divided by NS. NP divided by NS அப்படின்னு சொல்லி நம்ம தெரியும். ஸோ இந்த ஃபார்முலா நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாமா? NP ஓட வேல்யூ தெரியும், அதே மாதிரி NS ஓட வேல்யூ தெரியும், அதை ரெண்டு நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். அதே மாதிரி EP ஓட வேல்யூ தெரியும், GS ஓட வேல்யூ தெரியும், அதை ரெண்டு நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். சப்ஸ்டிட் பண்ண என்ன கிடைக்கும் பாருங்க. ஸோ EP divided by ES is equal to NP ஓட வேல்யூ என்ன 410 divided by 1230. அப்ப என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். 41 divided by 123. சரியா? So EP IP is equal to இப்ப இந்த ஃபார்முலா நம்ம கொண்டு வர போறோம். என்ன சார் அப்படின்னா EP IP is equal to ES IS. EP IP is equal to என்னது? ES IS. நம்ம என்ன பண்ணலாம்? இப்ப நமக்கு என்ன வேல்யூ வேணும்? நமக்கு IS தான் வேணும். அப்ப IS தான் வேணும். IS மட்டும் வச்சுக்கிறோம். அப்ப IS is equal to என்ன ஆகும்? EP divided by ES. EP divided by ES என்ன இருக்கும்? IP அப்படின்னு இருக்கும். So EP divided by ES என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 41 divided by 123 into IP ஓட வேல்யூ என்ன 6. IP வேல்யூ என்ன சொல்லிருக்காங்க? 6 ன்னு சொல்லிருக்காங்க. சோ இத நம்ம அப்படியே சப்ஸ்டிட் பண்றோம். சப்ஸ்டிட் பண்ணி அடுத்து நமக்கு என்ன கிடைக்கும் பாரு. ரெண்டு கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? அப்படியே மல்டிப்ளை பண்ணலாமா? 6 2 ampere. So IS is equal to 2 ampere. IS is equal to 2 ampere. Correct? IS is equal to 2 ampere. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 8th கொஸ்டின். A step down transformer reduces a supply voltage from 220 voltage to 11 voltage and increase the current from 6 ampere to 100 ampere. லைன்ல இருக்கீங்களா? டவுட் இருந்தா கேட்டுங்க. Then the efficiency என்னன்னு கேட்டிருக்காங்க. Step down transformer. சரியா? So voltage of primary VP is equal to 220 voltage. எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 220 voltage. அடுத்து பாருங்க. செகண்டரி வோல்டேஜ் என்ன கொடுத்திருக்காங்க? VS is equal to 11 voltage. 220 volt அது என்னது? 11 volt. அடுத்து பாருங்க. current in IP is equal to IP ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க? 6 ampere. IP is equal to 6 ampere. IS is equal to 100 ampere. IS is equal to 100 ampere. சரிங்களா? நம்ம கொடுத்திருக்க டேட்டா சொல்லியாச்சு. என்ன கேட்டிருக்காங்க? what is the value of efficiency? So efficiency is equal to VS IS divided by VP IP. இதான ஃபார்முலா. Efficiency is equal to VS IS divided by VP IP. சரியா? VS ஓட வேல்யூ என்ன 11 into IS ஓட வேல்யூ என்ன 100. சரியா? VP ஓட வேல்யூ என்ன 220 into IP ஓட வேல்யூ என்ன 6. சரியா? மேல என்ன ஆகும்? நமக்கு 11,000 அப்படி கிடைக்கும். சரியா?
11,000 divided by கீழே என்ன ஆகும் சாரி மேல என்ன கிடைக்கும் 1100 divided by கீழே என்ன ஆகும் 1320 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதனால நீங்க கேன்சல் பண்றோம். கேன்சல் பண்ண என்ன ஆகும் பாருங்க 1/12 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 83% அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுக்கலாம். என்ன போட்டுக்கலாம் நம்ம 83, அதாவது 0.83 நமக்கு கிடைக்கும். அதை நம்ம 83% எழுதிக்கலாம். இஸ் ஈக்குவல் டு 0.83 இஸ் ஈக்குவல் டு 83%. சரியா? சரிங்களா? அடுத்த பாருங்க 90 question. In an electrical circuit RLC and AC voltage source are connected in series. RLC and AC voltage எல்லாமே எப்படி கனெக்ட் பண்ணிருக்காங்க? சீரிஸ் கனெக்ஷன்ல கனெக்ட் பண்ணிருக்காங்க. When L is removed, L என்ன பண்றேன் ரிமூவ் பண்றேன் from the circuit, the phase difference between the voltage and current in the circuit is 5/3. அதுல வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் என்ன phase difference? அதான் 5/3 அப்படின்னு சொல்றாங்க. Instead of if C is removed from the circuit, the phase difference is again 5/3. ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் L ரிமூவ் பண்றேன், அப்ப எனக்கு phase difference 5/3 இருக்கு. திரும்ப நான் C ரிமூவ் பண்றேன், அப்போ எனக்கு phase difference இருக்கு 5/3 இருக்கு. The power factor of the circuit is, அப்ப அதோட பவர் ஃபேக்டர் என்ன? அப்ப மூணுமே கனெக்ட் ஆயிருக்கு, RLC கனெக்ட் ஆயிருக்கு. L ரிமூவ் பண்ணும்போது எனக்கு phase difference 5/3. அதே மாதிரி அடுத்த என்ன பண்றேன் C ரிமூவ் பண்றேன், அப்போ எனக்கு phase difference என்ன சார் அப்படின்னா 5/3. ஸோ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் பவர் ஃபேக்டர் அப்படின்னு பாருங்க. சரியா? இன் காயில் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா வோல்டேஜ்க்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். வோல்டேஜ் ஃபார்முலா V0 sin omega t, sin omega t. அதாவது வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கு இடையில phase difference எவ்வளவு சொல்லியிருக்காங்க 5/3 சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ அந்த காயில் in the coil, the voltage V is equal to V0 sin omega t. இது வந்து வோல்டேஜோட ஃபார்முலா. அதே மாதிரி கரண்டோட ஃபார்முலா எழுதலாமா? கரண்ட் ரெண்டு கரண்ட் இல்லையா? இது வந்து ஒரே வோல்டேஜ் தான், காயில போகக்கூடிய வோல்டேஜ் வந்து ஒண்ணுதான். ஆனா கரண்ட்ங்கிறது ரெண்டு. எதற்கு L இருக்கும்போது ஒரு கரண்ட் போகும், அதே மாதிரி T இருக்கும்போது ஒரு கரண்ட் போகும். ஸோ Lக்கும் Cக்கும் என்ன ஃபேஸ் டிஃபரன்ஸ் பார்க்கலாம். ஸோ இன் தி காயில் தி வோல்டேஜ் லீட் கரண்ட் எங்க இண்டக்டர்ல, தி வோல்டேஜ் லாக்ஸ் தி கரண்ட் அப்படிங்கிறது எங்க கெப்பாசிட்டர்ல. ஸோ வாட் இஸ் தி வேல்யூ ஆஃப் கெப்பாசிட்டர் வேல்யூ, வாட் இஸ் தி வேல்யூ ஆஃப் இண்டக்டர் வேல்யூ, அதுதான் கால்குலேட் பண்ண போறோம். சரியா? கெப்பாசிட்டர் வேல்யூவையும் இண்டக்டர் வேல்யூவையும் நம்ம கால்குலேட் பண்ணலாம். கால்குலேட் பண்ண ஆன்சர் தெரிஞ்சிடும். ஸோ தி C is removed from the circuit, the phase difference is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ in capacitor the coil B leads by I1 is equal to I0 sin omega t minus 5/3. ஏன் சார் அப்படின்னா இது நார்மலா காயில கரண்ட் போகும்போது அதுல வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய phase difference என்ன சார் அப்படின்னா 5/3. அதோட ஈக்குவேஷன் என்ன சார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய கரண்ட் I1 is equal to I0 sin omega t minus 5/3. omega t minus 5/3. omega t minus 5/3. சரியான phase difference எவ்வளவு கொடுத்திருக்காங்க 5/3 கொடுத்திருக்காங்க. ஸோ அடுத்து பாருங்க, அடுத்து வோல்டேஜ் என்ன? வோல்டேஜ் V தான். V is equal to எப்ப கெப்பாசிட்டர் இருக்கிறப்ப. ஸோ V is equal to V0 sin omega t and then I2 is equal to I0 sin omega t plus 5/3. ஏன் சார் அப்படின்னா இங்க வோல்டேஜ் லீட்ஸ் தி கரண்ட் and வோல்டேஜ் லாக்ஸ் தி கரண்ட் அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ இங்க வோல்டேஜ் லீட்ஸ், வோல்டேஜ் என்ன பண்ணுது லீட்ஸ், வோல்டேஜ் லீட், இங்க என்னது வோல்டேஜ் லாக்ஸ் தி கரண்ட், என்னது லாக்ஸ், இங்க என்னது லீட்ஸ். சரியா? ஸோ பார்க்கலாம். இப்போ அடுத்த கண்டிஷன் என்னன்னு பார்க்கலாம். voltage leads the current, voltage lags the current. So the phase difference between என்ன phase difference அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா P5 is equal to 5/3 ஒன்று இருக்கு, அதே மாதிரி plus 5/3 and minus 5/3, plus 5/3 minus 2/3. So that is equal to 0. அப்போ phase difference இங்கே இல்லை. So the power factor அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா cos phi தானே power factor. cos phi is equal to phi யோட வேல்யூ 0 போட்டோம்னா என்ன கிடைக்கும் நமக்கு 1. So power factor is equal to 1. power factor is equal to 1. சரியா? சரிங்களா? லைன்ல இருக்கீங்களா? எஸ் சார்.
ஓகே அடுத்து பாருங்க நீங்க சீரிஸ் அடுத்த கொஸ்டின் என்னது கொஸ்டின் நம்பர் 11 in a series resonance RLC circuit the voltage across sorry அதுக்கு முன்னாடி ஒன்று இருக்கு 10th கொஸ்டின் இருக்கா 10th கொஸ்டின் பாரு in a series RL circuit the resistance and the inductive resistance are the same resistance and the inductive resistance are same then the phase difference between the voltage and the current in the circuit phase difference between the inductive circuit or RL circuit la phase difference என்ன அப்படி பார்க்கிறோம் so tan pi is equal to XL divided by R tan pi is equal to XL divided by R அப்படி பார்க்கிறோம் so the value of inductive resistance and the resistance ரெண்டுமே என்னது equal so XL is equal to R அப்படி எடுத்துட்டோம்னா ரெண்டோட வேல்யூ என்னது 1 அப்படினா equal to 1 அப்படி எடுத்துக்கலாம் so tan pi is equal to 1 அப்படினா pi is equal to tan inverse of 1 so pi is equal to என்ன கிடைக்கும் நமக்கு angle எப்ப tan theta ஓட வேல்யூ வந்து 1 இருக்கும் 45 degree yeah therefore pi by 4 அப்படி எழுதிக்கலாம் 45 degree or pi by 4 இதுக்கு ஆன்சர் நோட் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்ல எல்லாம் ப்ராப்ளம் நடத்துறதுனால ஜாலியா அங்க வெளிய பார்த்துட்டு இருக்கியா நோட் பண்றீங்களா நோட் பண்றோம் சார் அது பார்க்கலாமா அடுத்த क्वेश्चन பாருங்க in a series resonance RLC circuit the voltage across 100 ohm resistance is 40 volt the resonance frequency omega is 250 radians per second if the value of C is 4 microfarad then the voltage across L ல வோல்டேஜ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க அதாவது ஒரு RLC சர்க்யூட் சொல்லிட்டாங்க அந்த RLC சர்க்யூட்ல எவ்வளவு ஓம் அதோட ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லியாச்சு அதுல போகுது வோல்டேஜ் என்னன்னு சொல்லியாச்சு அதே மாதிரி அதோட ஒமேகாவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க சரியா ஒமேகாங்கிறது என்னது ஃப்ரீக்வன்சி ரெசோனன்ஸ் ஃப்ரீக்வன்சி அதோட வேல்யூ கொடுத்துருக்காங்க ஸோ சியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க ஸோ வாட் இஸ் வோல்டேஜ் அக்ராஸ் எல்ல எவ்வளவு வோல்டேஜ் போகணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க நம்ம கொடுத்துருக்க டேட்டாஸ் என்ன அப்படின்னு எழுதிட்டோம் ஸோ ஃபார்முலா என்ன சார் அப்படின்னா V is equal to IR அப்படின்னு ஃபார்முலா இருக்கு இல்லையா V is equal to IR அப்படிங்கிற ஃபார்முலா அது வோல்டேஜ் அக்ராஸ் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இங்க கரண்ட் கண்டுபிடிக்கணுமா I is equal to VR divided by R அப்படி எழுதிக்கலாம் I is equal to என்னது VR divided by R நமக்கு VR ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க ஏன்னா VR is equal to 4 ரெசிஸ்டன்ஸ் R ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க என்னது 100 ஓமா 4 divided by 40 40 divided by என்னது 100 அப்ப 40 divided by 100 என்ன ஆயிடும் நமக்கு 1 by 0.4 ampere so current I is equal to 0.4 ampere சரிங்களா so the voltage across L ல எவ்வளவு வோல்டேஜ் சார் இருக்கும் அப்படின்னா VL is equal to I into XL I எவ்வளவு கண்டுபிடிச்சோம் நம்ம 0.4 கண்டுபிடிச்சோமா அதுக்கு முன்னாடி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா the value of XL is equal to XC XL is equal to என்னது XC அதாவது capacitive resistance and inductive resistance இருக்கு இல்லையா so the capacitive reactance and the inductive reactance are equal ரெண்டோட வேல்யூ இருக்கும் equal so அந்த இடத்துல resonance circuitனா அதான் அர்த்தம் resonance circuitனா என்னது the capacitive reactance and the inductive reactance are equal XL is equal to XC அப்ப XL is equal to XC அப்படிங்கறப்ப the value of XC is equal to என்ன அதாவது வேல்யூ கண்டுபிடிக்கலாம் இல்லையா XC ஓட வேல்யூ அல்லது XL ஓட வேல்யூ கண்டுபிடிக்கலாம்ல XL is equal to XC அப்படிங்கறதால அது என்ன பண்ணலாம் நம்ம XL is equal to 1 divided by C omega 1 divided by C omega C ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்க 1 divided by C is equal to என்னது 4 into 10 power minus 6 இது ஒமேகாங்கிறது என்னது 250 இது என்னது ஒமேகா is equal to 250 சரிங்களா
ஸோ இது ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க, 1/10⁻³ கிடைக்கும். 1 என்னது 10⁻³ அதை எப்படி எழுதிக்கலாம், நம்ம +3 மாத்திக்கலாம். ஸோ 10⁻+3. அப்ப 10⁻+3 என்ன ஆகும், நமக்கு ஆன்சர் 1000 அப்படின்னு சொல்லி கிடைக்குமா. ஸோ 3 0வா, அப்போ 1 2 3. ஸோ XL ஈக்குவல் டு 1000 ஓம். XL ஈக்குவல் என்னது 1000. சரிங்களா. அடுத்து பாருங்க, இப்போ நம்ம ஃபார்முலா போட்டதெல்லாம் VL ஈக்குவல் டு I. ஸோ XL ஈக்குவல் என்ன கிடைக்கும், நம்ம பாருங்க VL ஈக்குவல் டு I இன்டு XL. VL ஈக்குவல் டு I இன்டு XL இந்த ஃபார்முலா இருக்குல்ல, அந்த ஃபார்முலால அப்ளை பண்றோம். அதாவது இண்டக்டர்ல போகும்போது வோல்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா VL ஈக்குவல் டு கரண்ட் இன்டு இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் XL. XL ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சோம். சரியா. XL ஈக்குவல் டு 1000. அப்ப I ஓட வேல்யூ என்ன, I ஈக்குவல் டு 0.4 ஆம்பியர் இன்டு XL ஈக்குவல் டு 1000 அப்படின்னு கிடைக்கும். நமக்கு ஃபைனல் என்ன ஆன்சர் கிடைக்கும் பாருங்க, 400. சரியா. VL ஈக்குவல் டு 400 வோல்ட் இருக்கா ஆன்சர். VL ஈக்குவல் டு 400 வோல்ட். இருக்கீங்களா? லைன்ல இருக்கீங்களா எல்லாரும்? இருக்கும் சார். யாரும் தூங்கிட கூடாது. தூங்காம அப்படியே சொல்றது கவனிச்சாரு, நோட்ல எழுதிட்டாரு, புக்கை பாரு. ஆன்சரை மட்டும் நோட் பண்ணாத, என்ன ஸ்டெப் நம்ம போடுறோமோ அதை நோட் பண்ணிக்க. சரிங்களா. பார்க்கலாமா. அடுத்த கொஸ்டின் பாரு. இண்டக்டர் 200 millihenry, a capacitor 50 microfarad and a resistor 40 ohm are connected in series across a source of EMF V is equal to 10 sin 340t. The power loss in AC circuit is, power loss in AC circuit is, அதுல போகுது power loss என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிடலாமா. ஸோ L is equal to என்ன, P is equal to என்ன, R is equal to என்ன, அந்த ஃபார்முலா ஃபர்ஸ்ட் எழுதலாம். எல்லாம் எழுதிட்டீங்களா? நான் அழிக்கிறேன், பாத்துக்க சொல்லிடு. L is equal to 20 மில்லி ஹென்றி. அப்ப என்ன ஆகும், 20 into 10⁻³ ஹென்றி எழுதிக்கலாம். அடுத்து பாருங்க என்ன சொல்லிருக்காங்க, கெப்பாசிட்டர் C equal to 50 மைக்ரோஃபாரட். மைக்ரோனா 10⁻⁶. அப்ப 10⁻⁶ farad. அடுத்து பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் R is equal to எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 40 ஓம். ரெசிஸ்டன்ஸ் R is equal to 40 ஓம். சரிங்களா. பார்க்கலாம். P is equal to நம்ம ஃபார்முலா தெரியும். என்ன சார் ஃபார்முலா, பவர் லாஸ் இன் ஏசி சர்க்யூட். ஏசி சர்க்யூட் ஏற்படுவது பவர் லாஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப நமக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வோல்டேஜ் என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். அப்ப வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு பார்க்கலாம். ஸோ V is equal to V0 sin ωt அப்படிங்கிற ஃபார்முலா. V is equal to V0 sin ωt. So V is equal to V0 sin ωt is given. V is equal to அதுல கொடுத்துருக்காங்க இல்லையா ஃபார்முலா, என்ன ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, V is equal to 10 sin ωt. அதுக்கு மேல என்ன கொடுத்துருக்காங்க, 340t. 340t. ஸோ இதுல நம்ம எழுதிக்கலாம் V0 is equal to 10 அப்படின்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி ஒமேகா is equal to என்னது 340. இந்த ஃபார்முலா எழுதிக்கலாமா. இது ரெண்டு கம்பேர் பண்ணி பாரு. இதுல என்ன பண்ணிட்டோம், V0 வேல்யூ கண்டுபிடிச்சோம். அடுத்தது ஒமேகா வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஸோ V0 is equal to 10, ஒமேகா is equal to 340. அதாவது 340 டீம் சொல்லிருக்காங்களா, அதுல 340 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். சரியா, புரியுதா. அடுத்து பாருங்க. ஸோ பவர் லாஸ் என்ன, பவர் லாஸ் இஸ் ஈக்குவல் டு VRS IRS நம்ம படிச்சிருக்கோமா. பவர் இஸ் ஈக்குவல் டு படிச்சிருக்கோமா. பவர் லாஸ் இஸ் ஈக்குவல் டு VRMS IRMS cos phi. VRMS IRMS cos phi. சரியா, இதுதான் பவர் லாஸ். அப்ப பவர் லாஸ் அப்படிங்கிற ஃபார்முலா என்ன சார் அப்படின்னா, பவர் லாஸ் இஸ் ஈக்குவல் டு VRMS IRMS cos phi. So VRMS IRMS நமக்கு தெரியாது, அதை கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ VRMS equal to V0/√2 அப்படின்னு படிச்சிருக்கோம். அதே மாதிரி IRMS is equal to I0/√2. சரியா, VRMS is equal to V0/√2, IRMS is equal to I0/√2. இதான ஃபார்முலா. VRMS is equal to V0/√2, IRMS is equal to I0/√2. நம்ம தெரிஞ்ச வேலையில சப்ஜெக்ட் பண்ணலாமா. அதில் சப்ஜெக்ட் பண்ண என்ன கிடைக்கும் பாரு. ஃபார் எக்ஸாம்பிள் V0 வேல்யூ நமக்கு தெரியும். ஏன்னா V0 is equal to 10. அப்ப 10/√2. ரூட் வேல்யூ நம்ம கொஞ்சம் கேன்சல் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், இல்ல பாருங்க 10/√2 1.7. √2 வேல்யூ என்ன,
1.4 1.414. 414. அப்ப ரெண்டு நம்ம கேன்சல் பண்றோம். நம்ம கேன்சல் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது பாருங்க. 7.07 கிடைக்குது. 7.07 அப்படி கிடைக்கிறது. VRMS VRMS is equal to 7.07 அப்படி கிடைக்குது. அடுத்து IRMS வேல்யூ என்ன பாருங்க. IRMS is equal to என்னது? VRMS by ஃபார்முலா பாருங்க. VRMS divided by IRMS is equal to VRMS divided by Z. VRMS divided by Z அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா, அதான் சப்ஜெக்ட் பண்றோம். இப்போ VRMS என்ன எடுத்துக்கோம், 7.07. Z ஓட வேல்யூ என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, Z நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். Z is equal to square root of r square XL minus X whole square ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோமா, அதுலதான் square root of r square. R ஓட வேல்யூ இங்க என்ன சொல்லியிருக்காங்க, r is equal to 40. அப்போ 40 ஸ்கொயர் கிடைக்குமா, என்ன கிடைக்கும் நமக்கு 40 ஸ்கொயர் r square XL minus XC whole square அப்படின்றதான் இதோட வேல்யூ. ஸோ 7.07 divided by r square XL minus XC whole square அதை நம்ம சப்ஜெக்ட் பண்றோம். அடுத்து cos pi அந்த அடுத்து என்ன பண்றோம், பவர் ஃபேக்டர்ல கொண்டு சப்ஜெக்ட் பண்ண வேண்டியதுதான். பவர் ஃபேக்டர்ல சப்ஜெக்ட் பண்ண என்ன கிடைக்கும் பாருங்க. பவர் லாஸ் ஈக்குவல் டு VRMS என்ன 7.07 into IRMS என்னது 7.07 divided by square root of r squared XL minus XC whole square அது இன்டர்னல் cos pi ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க, cos pi ஓட வேல்யூ என்ன, cos pi அப்படியே இருக்கட்டும் சரியா. cos அதுக்கு முன்னாடி பாருங்க, இந்த ஃபார்முலா நமக்கு தெரியும். tan pi is equal to இந்த ஃபார்முலா வச்சுக்க, tan pi is equal to XL minus XC divided by R அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அப்ப அதுல pi is equal to ஃபார்முலா கொண்டு வரோம். என்ன tan inverse of XL minus XC divided by R. இப்போ நான் இது எதுக்காக கொண்டு வரோம் அப்படின்னா, இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கறோம். இப்போ இதுல cos pi கொண்டு என்ன பண்ணலாம், நம்ம இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம். என்னது tan inverse of XL minus XC divided by R அப்படின்னு இல்லையா, இந்த வேல்யூல சப்ஸ்டிட் பண்றோம். சப்ஸ்டிட் பண்ணோம்னா என்ன கிடைக்குது பாருங்க, VRMS IRMS cos pi அந்த XL minus XC இருக்குல்ல, அந்த XL minus XC ஓட ஃபார்முலாவை இது வந்து என்ன பண்றோம், கேன்சல் பண்றோம். பண்ணலாமா, பண்ணலாமா, இது அப்படியே நோட் பண்ணிக்கமா, இது அப்படியே நோட் பண்ணிக்க. அடுத்து அழிச்சு நான் எழுதுறேன், நோட் பண்ணிக்க, ஆன்சர் எழுதுறேன். இப்போ பவர் லாஸ் இஸ் ஈக்குவல் டு VRMS IRMS cos pi. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இண்டக்டர் காயில் கொடுத்துருக்காங்க, கெப்பாசிட்டன்ஸ் சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ தி வேல்யூ ஆஃப் XL ஈக்குவல் டு XC ஈக்குவல் டு இதோட வேல்யூ நம்ம இந்த இடத்துல சப்ஜெக்ட் பண்ணோம். இதுல cos pi இருக்கு இல்லையா, அதை சப்ஜெக்ட் பண்றோம். என்ன கிடைக்கும் பாரு, 7.07 divided by square root of r square XL minus XC whole square into cos pi. cos pi க்கு என்ன பண்றோம், அந்த இடத்துல இன்வெர்ஸ் ஆஃப் tan இன்வெர்ஸ் ஆஃப் XL minus XC divided by R அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். XL minus XC divided by R அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நமக்கு கிடைக்கும். ஸோ என்ன ஆகும், இது நம்ம ஸ்கொயர், அதாவது இதோட ரூட் எடுக்கணும் அப்படின்னா என்ன ஆகும், ஹோல் பவர் 1/2 அப்படி போட்டு என்ன பண்ணலாம், இது ரெண்டு கேன்சல் ஆயிடும். 1/2 அப்படின்னு போடும்போது என்ன இருந்தோம், கேன்சல் ஆகும். கேன்சல் ஆகும்போது நமக்கு ரிமைனிங் டேர்ம் கிடைக்கும். அந்த ரிமைனிங் டேர்ம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கவனிச்சுக்க, இதுக்கு ஆன்சர் நான் எழுதுறேன். அந்த ரிமைனிங் டேர்ம் எப்படி வருதுன்னு சொல்றேன் பாருங்க. அதே மாதிரி 7.07 into 7.07 divided by square root of r square XL minus XC whole square அப்படிங்கிறது என்ன பண்றோம்னா, ரூட் எடுத்தாச்சுன்னா ஹோல் பவர் 1/2 அப்படின்னு கிடைக்கும். அப்படி 1/2 கிடைச்சா அங்கிட்ட என்ன இருக்கு, XL minus XC divided by R அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இங்க என்ன இருக்கு, tan inverse of அப்படின்னு கிடைக்கும். ஸோ நம்ம இது உள்ளர கொண்டு போறோம், ஸ்கொயர் உள்ளர கொண்டு போனா என்ன ஆகும் பாருங்க, 1.07 into 7.07 divided by r square whole power 1/2 ரெண்டு கேன்சல் ஆயிருமா. அப்ப XL minus XC அதை கொண்டு போனா என்ன ஆயிரும், 1/2ங்கிறப்ப 2 கேன்சல் ஆயிருமா. அடுத்து என்ன ஆகும், இங்க r இன்ட்டு இங்க ஒரு r கேன்சல் ஆகுமா. அடுத்து XL கேன்சல் ஆயிருமா, கேன்சல் ஆகுமா இல்லையா.
ஆகுமா? டோட்டல் டேர்ம் என்ன இருக்கு? காசுல இருக்கு. என்னம்மா? காசுல தானே சார் இருக்கு, அது எப்படி சார் கேன்சல் ஆகும்? இதுல காசு சைன் தானே சார் இருக்கு, அதுல போடுறது சார் காஸ் கேன்சல் பை ஆகும். இருக்கு. அந்த காஸ் பைக்கு பதிலா என்ன பண்றோம்னா, காஸ் பைக்கு என்ன போட்டுருக்கோம் நம்ம? எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸ்சி. பைக்கு பதிலா ஆன்சர் போட்டிருக்கோம் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸ்சி டிவைடட் பை ஆர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆன்சர் போட்டுருக்கோம். இதுக்கு tan பை அப்படி எழுதுறோம். அதாவது நமக்கு வந்து இல்லையா, இந்த வரது காஸ் பைக்கு பதிலா பையோட ஆன்சர் அந்த இடத்துல நம்ம எழுதுறோம். tan இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸ்சி டிவைடட் பை ஆர். காஸ் பை இருக்குல்ல, அதுல பைக்கு பதிலா என்ன பண்றோம் நம்ம? tan இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸ்சி பை ஆர் அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுருக்கோம். சரியா? ஓகே சார். சரியா? எழுதிக்க. புரியல அப்படின்னா நான் திரும்ப ஒரு தடவை சொல்றேன். இதுக்கான ஆன்சர் என்னது? 0.46 வாட் அப்படின்னு கிடைக்கும். இந்த ஆன்சர் தான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். திரும்ப நான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்றேன், ஒரு தடவை நான் சொல்றேன். இந்த ஸ்டெப் விட்டுருங்க, ஆன்சர் நோட் பண்ணிக்க. அந்த ஸ்டெப் என்னங்கிறத நான் ஒர்க் அவுட் பண்ணிக்கிறோம், உங்களுக்கு நான் போட்டு விடுறேன். சரியா? அந்த tan இன்வெர்ஸும் காஸ் பை எப்படி கேன்சல் ஆகுது அப்படிங்கிறத நான் ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்கு போட்டு விடுறேன். இதோட ஆன்சர் பாத்தீங்க, ஆன்சர் என்னது? 0.46 வாட் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அடுத்து பாருங்க, the instantaneous values of alternating current and the voltage in a circuit. அதாவது ஒரு சர்க்யூட்டோட இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் அண்ட் வோல்டேஜ் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ அதுல என்ன கேட்டிருக்காங்க? ஆவரேஜ் பவர் இன் வாட் கன்சியூம் இன் சர்க்யூட் இ. அதுல எவ்வளவு பவர் வந்து கன்சியூம் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்டேனியஸ் வோல்டேஜ் என்ன, இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். I equal current I equal to 1/√2 1/√2, அதாவது I0 sin omega t. அப்ப sin 100 pi t, sin 100 pi t அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கம்பேர் பண்ணி I equal to I0 sin omega t பார்க்கலாம். அதே மாதிரி வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க பாரு, 1/2 வோல்டேஜ் is equal to 1/√2 sin என்ன கொடுத்துருக்காங்க? 1/2 sin 100 pi t plus 5/3 100 pi t plus என்னது 5/3. ரெண்டுக்குள்ள ஃபேஸ் டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. 5/3ங்கிறது ரெண்டுக்குள்ள ஃபேஸ் டிஃபரன்ஸ். ஸோ இது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது ஆவரேஜ் பவர் இஸ் ஈக்குவல் டு VRMS IRMS cos phi அப்படிங்கிற ஃபார்முலா தான். ஸோ VRMS is equal to VRMS is equal to V0 divided by √2. VRMS is equal to என்னது? V0 divided by √2. அதே மாதிரி IRMS is equal to I0 divided by √2. IRMS equal to I0 divided by √2. ஸோ VRMS is equal to V0 divided by √2. IRMS is equal to I0 divided by √2. இல்ல V யோட வேல்யூ என்ன, I யோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, V யோட வேல்யூ is equal to 1. அதாவது V0 ஓட வேல்யூ என்னது? 1. அதே மாதிரி I0 ஓட வேல்யூ என்னது? 1/√2. அதாவது 1/√2 1/√2 தானே V0 ஓட வேல்யூ, I0 ஓட வேல்யூ. ஸோ என்ன ஆகும்? 1/√2 divided by √2 அப்படின்னு கிடைக்கும். அதே மாதிரி I0 ஓட வேல்யூ 1/√2 divided by √2. அப்ப √2 கேன்சல் ஆகிற மாதிரி 1/2 கிடைக்கும். அதே மாதிரி என்னது? 1/2. VRMS is equal to 1/2, IRMS is equal to என்னது? 1/2 அப்படின்னு ஃபார்முலா கிடைக்கும். ஸோ அதுல அதே மாதிரி பை பார்க்கலாம். பை equal to 5/3 cos phi அப்படின்னு கிடைக்குது. பை equal to அதோட ஃபேஸ் டிஃபரன்ஸ் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பை equal to 5/3 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ cos 5/3 cos θக்கு cos 5/3 பார்த்தோம் அப்படின்னா 1/2 அப்படின்னு கிடைக்கும். அதுக்கு ஆன்சர். சரியா? cos 5/2 என்னது? 1/2 கிடைக்கும். ஸோ பவர் ஃபேக்டர் ஃபார்முலா பார்க்கலாம். ஸோ ஆவரேஜ் பவர் is equal to VRMS IRMS cos phi. VRMS IRMS cos phi. சரி, ஆவரேஜ் பவர் is equal to VRMS IRMS cos phi அப்படிங்கிற ஃபார்முலா தான். இதுல பையோட வேல்யூ என்ன சார் அப்படின்னா, பை is equal to அதாவது sin phi அப்படின்னு சொல்றோம் இல்லையா, sin பையோட வேல்யூ என்ன போட்டிருக்காங்க? இல்ல sin pi is equal to 5/3 அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்களா? ஸோ அதோட கட்ட வேறுபாடு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 5/3. ஸோ பை is equal to 5/3 cos theta. ஸோ cos 5/3 அதோட வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் நமக்கு? என்ன கட்ட வேறுபாடு? பை is equal to என்னது? cos phi தானே, cos theta தானே. அப்ப cos thetaங்கிற தீட்டாவோட வேல்யூ என்னது? cos 5/3. அப்ப cos 5/3 is equal to என்ன கிடைக்கும் நமக்கு? 1/2 கிடைக்கும். ஸோ பையோட வேல்யூ என்னது? 1/2. அப்ப cos 1/2 கிடைக்கும். சரியா? புரியுதுங்களா? cos பையோட வேல்யூ என்னது? 1/2. அப்ப cos 1/2 is equal to, அப்ப அதோட வேல்யூ என்ன சார் பார்த்தோம்னா, cos phi is equal to 1/2 into 1/2 into 1/2 equal to 1/8 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சரியா? டோட்டல் வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா 1/2 1/2 1/2 equal to 8. cos பையோட வேல்யூ எப்படி சார் அப்படின்னா, phi is equal to கட்ட வேறுபாடு 5/3 into cos phi அப்படின்னு நமக்கு கிடைக்கும். சரியா?
அப்ப கட்ட வேறுபாடு 5/3 into cos 5 அப்படிங்கிறப்ப cos தீட்டான்னு கிடைக்கும். அப்ப cos தீட்டாங்கிறப்ப தீட்டாவோட வேல்யூ என்னது 5/3. அப்ப cos தீட்டாவோட வேல்யூ 5/3 என்ன ஆகும் போது நமக்கு வேல்யூ 1/2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ 5 is equal to 1/2 அப்படிங்கறத அந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணுவோம் cos 5க்கு பதிலா. சரிங்களா? புரியுதா எப்படி இருந்துச்சுன்னு? புரியல அப்படின்னா கேளுங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? In an oscillating LC circuit, the maximum charge on the capacitor is Q. The charge on the capacitor and the energy stored equally between the electric and magnetic field. Electric and magnetic field is என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு எல்சி சர்க்யூட்ல அதுல ஒரு எல்சி சர்க்யூட் அந்த சர்க்யூட்ல மேக்ஸிமம் சார்ஜ் எவ்வளவு இருக்குன்னா Q அப்படிங்கிற சார்ஜ் இருக்கு. ஸோ எனர்ஜி ஸ்டோர் ஈக்குவல் பிட்வீன் தி எலக்ட்ரிக் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ வாட் இஸ் எனர்ஜி, என்ன எனர்ஜி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ எனர்ஜி when எனர்ஜி ஆர் ஈக்குவல் டிவைடட், ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னா என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா U dash U அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ அந்த U dash வேல்யூ என்ன, U வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ U is equal to நம்ம பார்த்துருப்போம் எனர்ஜி ஆஃப்டர் ஸ்டோர் ஆஃப் எனர்ஜி U is equal to 1/2 U அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். அதாவது U dash is equal to U/2 அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். ஸோ அந்த ஃபார்முலா அதில் அப்ளை பண்ண வேண்டியதுதான். ஸோ யூவோட வேல்யூ என்னன்னு தெரியும் நமக்கு. என்ன சார் ஃபார்முலா, எனர்ஜிக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். என்ன Q² 2C, Q² என்னது 2C அப்படிங்கிறது தான் யூவோட வேல்யூ. அப்ப U dash is equal to 1/2 Q² 2C அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். 1/2 Q² 2C. இது எதுக்கு சார் ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவல் சார்ஜா இருக்கிறதுனால ஆஃப்டர் அதாவது லாஸ்டா இருக்கக்கூடிய சார்ஜுக்கும் அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் சொல்றோம் இல்லையா, இது ரெண்டு நாள் இருக்கக்கூடிய சார்ஜ் ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா U is equal to U dash அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. U is equal to U dash. அப்ப என்ன ஆகும் நமக்கு Q² 2C is equal to Q² 2C into 1/2 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். Q² 2C into 1/2. புரியுது என்ன சொல்லியிருக்காங்க? எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட் ரெண்டுமே ஈக்குவலான சார்ஜ் தான் கொடுக்குது. பட் ஆஃப்டர் தி சார்ஜ் எவ்வளவு இருக்கும்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப ஸ்டார்டிங்ல இருக்கக்கூடிய சார்ஜ் ஃபைனல் சார்ஜ் ரெண்டே பார்த்தோம்னா ஆஃப்டர் சார்ஜ் ஆன பிறகு எவ்வளவு அப்படின்னா ஃபார்முலா U dash is equal to U/2 தான் ஃபார்முலா. அப்ப நம்ம U dash is equal to 1/2 U dash by 2C. நமக்கு என்ன கண்டிஷன், ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னா என்ன ஆகும் U dash by 2C is equal to Q² 2C into 1/2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போ என்ன ஆகும் Q1² is equal to ஃபார்முலா சொல்லலாமா, சார்ஜ் சொல்லலாமா, Q1² is equal to Q/2. Q1² is equal to என்னது Q/2. இதான் ஃபார்முலா நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருக்க ஃபார்முலா. Q1² equal to என்னது Q²/2. Q²/2. ஸோ this equation கண்டுபிடிச்சு என்ன சொல்லி எழுதலாம் பாருங்க. Q1 is equal to அப்ப Q1² is equal to Q²/2 அப்படின்னா நமக்கு Q அப்படிங்கிற வேல்யூ மட்டும் நம்ம கண்டுபிடிச்சோம்னா ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா என்ன ஆகும், ஸ்கொயரை கேன்சல் பண்ணும். ஸ்கொயரை கேன்சல் பண்ணா என்ன ஆகும் Q1 is equal to Q/√2 அப்படின்னு கிடைக்கும். அப்ப Q is equal to Q/√2. Q is equal to என்னது Q/√2. அப்ப அதுல ஃபார்முலா இருக்கா, Q/√2 ஃபார்முலா இருக்கா ஃபார்முலா எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம இருக்க இடத்துல நமக்கு சார்ஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா Q is equal to Q/2. அப்ப Qங்கிற சார்ஜ் இருந்துச்சு அப்படின்னா ஈக்குவலி டிவைட் ஆனிச்சு அப்படின்னா எவ்வளவு டிவைட் ஆயிருக்கு நமக்கு தெரியும். ரெண்டுமே ஈக்குவலா டிவைட் பண்ணிக்குது அப்படின்னா ஒரு சார்ஜ் எவ்வளவு வரும் Q/2 தானே. அதான் டைரக்ட் ஆன்சரு. ஸோ அதுக்கு அது அப்படியே இன்டைரக்டா கொண்டு வர்றாங்க. சார்ஜ் Q இருக்கு, அது எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு ஈக்குவலா டிவைட் பண்ணிக்குது. அப்ப Q இருந்துச்சுன்னா அது Q/2. அப்ப ஒன்று இருந்துச்சுன்னா ஆளுக்கு பாதி எடுத்துக்கும், ரெண்டு இருந்துச்சுன்னா ஆளுக்கு ஒன்று எடுத்துக்கும். ஸோ என்னது Qங்கிறது Q/2 இருக்கும். அவ்வளவுதான் அதோட ஆன்சர். சரியா? அடுத்த கொஸ்டின் 20 divided by pi square Henry inductor is connected to the capacitor of the capacitor C. The value of C in order to impart maximum power of 50 Hz C. அதாவது இந்த கெப்பாசிட்டரோட வேல்யூ C வேல்யூ என்ன பண்றேன்னா மேக்ஸிமம் வேல்யூவா மாத்துறேன். எவ்வளவு 50 ஹெர்ட்ஸா மாத்துறேன். இண்டக்டர் இஸ் கனெக்டட் இன் கெப்பாசிட்டர். ஒரு இண்டக்டர் கனெக்ட் பண்ணிருக்காங்க. அதை நம்ம அதிகரிக்கிறேன் அப்படின்னா கெப்பாசிட்டரோட வேல்யூ எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப கெப்பாசிட்டர் வேல்யூ என்ன ஆகும்? So the value of maximum power will be imparted at a resonance. Resonance condition சொன்னாவே என்னது XL is equal to XC தான். resonance conditionல XL is equal to என்னது XC. So XL is equal to L omega
அப்ப எக்ஸ்எல் ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கலாம். அப்ப எக்ஸ்எல் ஈக்குவல் டு என்னது எல் ஒமேகா எல் இன்டு ஒமேகா ஈக்குவல் டு 2π. ஒமேகாங்கிறது என்னது 2π நம்ம சொல்லியிருக்கோம் இல்ல சரியா. அதாவது ஒமேகா ஈக்குவல் டு 2πf அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ எல் இன்டு 2πf. அதுல நம்ம என்னென்ன வேல்யூ எல்லாம் நமக்கு தெரியுது அதெல்லாம் அப்ளை பண்ணலாம். ஸோ எக்ஸ்எல் ஈக்குவல் டு கவனிச்சு அப்படியே இந்த ஃபார்முலா பாரு. Question number 15ல XL equal to XC, XL equal to L omega, omega equal to 2πf அப்படிங்கிற ஃபார்முலாவில் அப்ளை பண்றோம். அப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் பாரு. XL equal to 2000 divided by f. அப்ப அதாவது நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா அப்ளை பண்ணோம்னா for maximum power will be imported at a resonance condition XL equal to XC, XL equal to XC. So the value of Henry L கொடுத்திருக்காங்க, இண்டக்டர் வேல்யூ கொடுத்திருக்காங்க. இண்டக்டர் வேல்யூ அந்த L 2 அடி F இது எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டிட் பண்றோம். சப்ஸ்டிட் பண்ண என்ன கிடைக்கும் பாருங்க. பாரு L ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க. L is equal to 20 divided by pi squared. 20 divided by என்னது pi squared. அதான் L ஓட வேல்யூ into 2 into pi ஓட வேல்யூ வந்து 22 by 7 into F ஓட வேல்யூ. F is equal to சொல்லிருக்காங்க frequency 50 Hz சரியா. ஸோ எல்லாத்தையும் நம்ம கேன்சல் பண்றோம். இன்ட்டு என்ன இருக்கு இல்ல பை இருக்கு இல்லையா. பை வந்து ஆன்சர் அப்படியே போட்டுக்கலாம், பைனே போட்டுக்கலாம். ஸோ பை கேன்சல் ஆயிடும். அப்ப என்ன 40 into 50 divided by பை அப்படின்னு கிடைக்கும். ஸோ மல்டிப்ளை பண்ணா 20,000 divided by பை அப்படின்னு கிடைக்கும். ஸோ எக்ஸ்எல் ஈக்குவல் டு 20,000 divided by பை சரியா. எக்ஸ்எல் வேல்யூ என்னது 20,000 divided by பை சரியா. தெரியுதா எழுதிருக்குது. சார் போர்டே தெரியல சார். போர்டு தெரியலையா. ஒரே நிமிஷம். போர்டு இல்லையா மாதிரி கவனிங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெசோனன்ஸ் கண்டிஷன் XL equal to XC, XL equal to XC. நமக்கு ஃபார்முலா தெரியும் என்ன. XL equal to L omega அப்படின்னு கிடைக்கும். அப்போ ஒமேகா equal to என்னது L into 2πf அப்படின்னு தெரியும். இது L எவ்வளவு கொடுத்துருக்காங்க 20 divided by pi square into 2 into pi into 50 சரியா. அப்ப இதுல என்ன ஆகும் பை கேன்சல் ஆயிருமா. அப்ப என்ன ஆகும் 40 into 50 divided by என்னது 5 அப்படின்னு கிடைக்கும். ஸோ மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும் 2000 divided by 5 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். 2000 divided by 5. ஸோ XL equal to XL ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. XL equal to 2000 divided by 5. அடுத்து பாருங்க என்னன்ட்டு at resonance condition XL equal to XC. அப்ப XL equal to XC னா XC வேல்யூ என்ன இருக்கும் நமக்கு ஃபார்முலா தெரியும். H equal to 1 divided by L omega. 1 divided by L omega 1 divided by L into 2πf அப்படின்னு கிடைக்கும். ஸோ 1 divided by L omega இது அப்படியே என்ன அதோட வேல்யூ தலையில மாறும். இது வேல்யூ என்ன ஆகும் அப்படியே தலையில மாறும். அப்ப தலையில மாறும் சாரி C omega கிடைக்கும். ஸோ C omega வந்து 3 into 2πf அப்படின்னு கிடைக்கும். நமக்கு என்ன வேணும் C வேல்யூ வேணும். அப்ப C is equal to என்ன ஃபார்முலா 1 divided by XL 2πf அப்படின்னு கிடைக்கும். XL 2πf. இப்போ இங்க என்ன இருக்கு நமக்கு XL ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமா. அதை சப்ஸ்டிட் பண்ணலாமா. ஸோ XL என்னது 1 divided by 2π இருக்கிறது 2000 divided by 5 into 2π into f. F ஓட வேல்யூ என்ன 50. F ஓட வேல்யூ என்னது 50 சரியா. ஸோ 5 கேன்சல் ஆயிரும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 1 divided by 4000 into 50. என்ன 1 divided by 20 2 3 4 1 2 3 4. அப்ப என்ன கிடைக்குது 2 lakhs. அப்போ 1 divided by 2 lakhs அப்படின்னு கிடைக்கும் சரியா. அது எப்படி எழுதுறோம் பாருங்க 1/2 அப்படியே எடுத்துக்கிட்டு C equal to 1/2 எடுத்துக்கிட்டு இதெல்லாம் 1 2 3 4 5 மேல கொண்டு போயிடலாமா.
into 10 power minus 5. அது என்ன கிடைக்கும் 0.5 into 10 power minus 5. 0.5 into 10 power minus 5. அது எப்படி எழுதுறேன்னா 5 milligram 10 power minus 6 கிடைக்கும். So C is equal to 5 microfarad. 5 microfarad. சரிங்களா? சரியா? எஸ் சார். அடுத்து பாருங்க, அடுத்த லெசன் 4th லெசன் பார்த்தாச்சு. அடுத்த லெசன் 5th லெசன். பார்க்கலாமா? 5th லெசன் பார்க்கலாமா? நோட் பண்ணிட்டீங்களா? ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? எஸ் சார். பாருங்க 5th லெசன் கொஸ்டின் நம்பர் 1 என்ன சொல்லியிருக்காங்க பாரு. The dimension of 1 by mu naught epsilon naught is 1 by mu naught epsilon naught is என்ன சார் mu naught epsilon naught dimension என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்னன்னு பார்க்கலாம். ஸோ velocity of light நம்ம ஃபார்முலா சொல்லியிருப்போம். velocity of light c equal to 1 divided by root of mu naught into epsilon naught. mu naught into epsilon naught. இப்போ என்ன பண்ணலாம்? c square is equal to என்ன கிடைக்கும் நமக்கு? mu naught into epsilon naught நமக்கு கிடைக்கும். ஸோ epsilon naught mu naught epsilon naught is equal to 1 divided by c square. அது கொண்டு வரலாமா? mu naught epsilon naught is equal to கொண்டு வரலாம். c square is equal to இது கிடைக்கிறத நான் என்ன பண்றேன்? mu naught epsilon naught is equal to 1 by c square. அந்த c square ஓட வேல்யூ லைட் வெலாசிட்டி தானே. லைட் வெலாசிட்டியோட யூனிட் என்னது? L t power minus 1. ஸோ என்ன ஆகும் நமக்கு? 1 divided by L t power minus 1 whole square அப்படின்னு சொல்லி கிடைக்கும். L t power minus 1 whole square. அப்ப என்ன பண்ணுவோம்? மேல கொண்டு போறோமா? அப்ப என்ன ஆகும்? L t power minus 1 whole power minus 2. அப்ப என்ன ஆகும்? L power minus 2 t power minus 2. L power minus 2 t power minus 2. ஆன்சர் இருக்கா? L power minus 2 L power T plus 2. power plus 2. வர இது மேல கொண்டு போறோமா? மேல கொண்டு போனா என்ன ஆகும்? L மைனஸ் ஆகும், T பிளஸ் ஆ மாறும். L மைனஸ் ஆகும், T பிளஸ் ஆ மாறிடும். அப்ப இது மைனஸ் இருக்கும்போது இது பிளஸ் ஆ மாறிடும், இது மைனஸ் ஆகும். அப்ப L ஸ்கொயர் T பவர் மைனஸ் 2. L ஸ்கொயர் T பவர் மைனஸ் 2. சரியா? புரியுது? எப்படி வந்துச்சு? T யோட வேல்யூ வந்து L T பவர் மைனஸ் 1. இப்ப என்ன பண்றேன்னா அதை விடுங்க. இப்ப சொல்றேன் பாரு. 1 divided by L T power minus 1 power 2. இப்ப மேல கொண்டு போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா கீழே உள்ளர கொண்டு போயிடுறேன். பவர் உள்ளரே கொண்டு வந்துடுறேன்னு வச்சுங்களேன். L power 2 T power minus 2. அப்ப என்ன ஆகும்? L square T power minus 2. என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க? 1 by mu naught epsilon naught க்கு தான் சார் அங்க கேட்டிருக்காங்க. அப்ப 1 by வெரி குட். 1 by mu naught epsilon naught தான் கேட்டிருக்காங்க. ரைட். அப்ப இந்த ஸ்டெப் நான் போட வேண்டியது இல்ல. அப்ப 1 by mu naught epsilon naught கேட்டாங்கன்னா c squared. அப்ப 1 divided by mu naught epsilon naught ஓட வேல்யூ c squared என்ன கிடைக்கும்? L t power minus 2 கிடைக்கும். அதோட ஹோல் ஸ்கொயர் போட்டோம் அப்படின்னா வெரி குட். L square t power minus. வெரி குட் மா. L square t power minus 2. கரெக்ட். சரியா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? If the amplitude of the magnetic field is 3 into 10 power minus 6 Tesla, the amplitude of electric field for the electromagnetic wave. அப்போ ஒரு electromagnetic wave இருக்கு. அந்த electromagnetic வேவ்ல magnetic field ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க. சரியா? magnetic field ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க, amplitude வேல்யூ கொடுத்துட்டாங்க. electric field ஓட amplitude வேல்யூ என்னவா இருந்துச்சுன்னா நமக்கு அந்த electromagnetic wave வந்து கிடைக்கும். அதோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பார்க்கலாம். ஸோ தி மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன கொடுத்துருக்காங்க? B naught is equal to தான் மேக்னெட்டிக் amplitude of magnetic field B naught is equal to 3 into 10 power minus 6. 3 into 10 power minus 6. பார்க்கலாம். The amplitude of electric field is equal என்ன? அடுத்து பாருங்க. Energy among the electric and magnetic field are uniformly distributed. ஒரு electromagnetic wave எடுத்துட்டோம் அப்படின்னா
அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ல எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கோம் நம்ம ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூட்டட், ரெண்டுமே ஈக்குவலா தான் இருக்கும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆர் ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூட்டட். எனர்ஜி டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் டு எனர்ஜி டென்சிட்டி ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட். எனர்ஜி டென்சிட்டி நான் சொல்றேன், தேரி சொல்றேன், தேரி சொல்லிட்டு ஒரு சில தேரி நான் எழுதி போறேன்னா அதை நோட் பண்ணிக்கோங்க. எனர்ஜி டென்சிட்டி ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் டு energy density of electric field. Energy density of electric field. So energy density of magnetic field is equal to energy density of electric field. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ரெண்டே ஈக்குவல் பண்ணலாமா? எனர்ஜி டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் ஃபார்முலா தெரியும் நமக்கு. ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபார்முலா 1/2 எப்சிலான் நாட் E0 ஸ்கொயர் தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு. எப்சிலான் நாட் E0 ஸ்கொயர் இஸ் கால்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இதே மேக்னெட்டிக் ஃபீல்டு எடுத்துட்டோம்னா 1/2 1/μ0 1/2 1/μ0 into B0 square 1/2 1/μ0 into B0 square. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணலாம், எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்ம கண்டுபிடிக்கலாம். E0 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் ஈக்குவல் பண்ணும்போது நமக்கு என்ன E0 ஸ்கொயரை மட்டும் நான் வச்சுக்கிறேன். இந்த E0 ஸ்கொயரை மட்டும் வச்சுக்கா நம்ம 1/2 கேன்சல் ஆயிரும். எப்சிலான் நாட் அந்த சைடு வருமா, ஏன்னா நம்ம B0 ஸ்கொயர் டிவைடட் பை எப்சிலான் நாட் இன்டு μ0 B0 ஸ்கொயர் டிவைடட் பை எப்சிலான் நாட் டிவைடட் பை μ0. சரிங்களா? ஸோ நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன சார் ஃபார்முலா? இப்பதான் முன்னாடி பார்த்தோம். C ஈக்குவல் டு என்னது 1/√of μ0 into epsilon naught μ0 into epsilon naught 1/, C ஈக்குவல் டு என்னது 1/√of μ0 ஸ்கொயர் epsilon naught ஸ்கொயர். அதுல என்ன பண்ணலாம், நம்ம epsilon naught அப்படிங்கறத நம்ம கொண்டு வரலாமா? μ0 epsilon naught என்ன பண்றோம், நம்ம 1/c ஸ்கொயர் எழுதிக்கலாமா? இதோட வேல்யூ 1/c ஸ்கொயர் எழுதிக்கலாமா? C is equal to 1/μ0 into epsilon naught அப்படி இருக்கு இல்லையா? அப்போ 1/μ0 into epsilon naught அப்படின்னா அந்த இடத்துல வேல்யூ நம்ம எப்படி சார் எழுதலாம்? ஏற்கனவே இங்க ஒரு வேல்யூ இருக்கு, என்னது μ0 into epsilon naught இருக்கு. இப்போ என்ன பண்றேன் பாருங்க, இந்த இடத்துல 1/μ0 into epsilon naught அப்படிங்கிறத இன்னொரு மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? இல்ல 1/c ஸ்கொயர் கிடைக்கும். கிடைக்காதா? கிடைக்காதவா இருக்கீங்களா? இல்ல E0 square is equal to B0 square into C square. இப்படி எழுதிக்கலாம். இப்படி எழுதிட்டா எனக்கு என்ன ஆகும், இந்த வேல்யூ எனக்கு கிடைக்கும் 1/, புரியுதா? So E0 square equal to B0 square into C square அப்படின்னு சொல்லி எழுதியாச்சு. சரியா? சரி பார்க்கலாம். அடுத்து E0 square equal to B0 square C square அப்படிங்கிறப்ப ஸ்கொயர் நம்ம எடுத்துடலாமா? ரெண்டு சைடுமே ஸ்கொயர் அப்படிங்கிறது இருக்கா காமனா? அப்ப என்ன கிடைக்கும் நமக்கு? E0 is equal to B0 into C. E0 is equal to B0 into C. நமக்கு தெரிஞ்ச வேல்யூ இருக்கா? B0 வேல்யூ அதுல கொடுத்துருக்காங்களா? ஏன்னா B0 வேல்யூ B0 is equal to 3 into 10 power minus 6. C வேல்யூ என்னது? 3 into 10 power சொல்ல பார்ப்போம். 10 power 8. 8 9 into 10 power 2 9 into 10 power 2 அப்படி சொல்லி கிடைக்கும். So it is equal to 900 voltmeter minus. So E0 is equal to 900 voltmeter minus. ஆன்சர் இருக்கா? Yes sir. ஓகே, இது ஆன்சர். சரியா? எப்படி நம்ம கொண்டு வந்திருக்கோம், எப்படி டிரைவ் பண்ணியிருக்கோம் பாத்துக்க. இதுல நம்ம எனர்ஜி ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் ஓப்பன் எடுத்துட்டோம்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக்கோட எனர்ஜி டென்சிட்டி அப்படிங்கிறது ரெண்டுமே அதாவது ஈக்குவலா தான் இருக்கும். மேக்னெட்டிக் ஃபீல்டோட எனர்ஜி டென்சிட்டியும் எலக்ட்ரிக் ஃபீல்டோட எனர்ஜி டென்சிட்டி ரெண்டுமே ஈக்குவலா தான் இருக்கும். ஸோ அதுக்கான ஃபார்முலா நம்ம பார்த்தோம், E0 900 voltmeter minus 1 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Which of the following electromagnetic radiation is used for viewing objects through far? நம்ம படிச்சிருக்கோம், அதை என்னது இன்ஃப்ராரெட் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். அதான் ஆன்சர். அடுத்து பாருங்க, which of the following are false for electromagnetic wave? electromagnetic wave அப்படிங்கிறது என்ன சார் அப்படின்னா, electromagnetic waves are transfer wave, they are also mechanical wave produced by accelerating charges. It is not a longitudinal wave. அப்ப longitudinal அப்படிங்கிறது தான் அதுக்கான ஆன்சர். சரியா? அடுத்து பாருங்க, consider an oscillator which has a charged particle and oscillate about its mean position with the frequency of 300 megahertz. The wavelength of the electromagnetic wave produced by the oscillator. அப்ப அந்த ஆசிலேட்டர்ல எவ்வளவு வேவ்லென்த் வந்து ப்ரொடியூஸ் ஆகும், ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்கான். இந்த ஃப்ரீக்வன்சியை கொடுத்து எவ்வளவு வேவ்லென்த்ல எனக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. பார்க்கலாமா? எழுதி போற நோட் பண்றீங்களா, சும்மா பாக்குறீங்களா?
நோட் பண்றேன் சார். வெரி குட் பா. given frequency எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாரு, 300 into 10 power 6 hertz எவ்வளவு கொடுத்துருக்காங்க. அதுல எப்படி கொடுத்துருக்காங்க நமக்கு 300 மெகாஹெர்ட்ஸா. ஸோ 300 மெகாஹெர்ட்ஸ் எப்படி மாத்திருக்கோம், 300 into 10 power 6 hertz மாத்திருக்கோம். அடுத்து பாத்தீங்கன்னா வேவ்லென்த் கண்டுபிடிக்கணும். அப்ப lambda is equal to c by f. lambda is equal to என்னது, c by f. wavelength is equal to lambda is equal to c by f. அப்படிங்கிற ஃபார்முலா 3 into 10 power 8 divided by 300 into 10 power 6. 3 into 10 power 8 divided by 10 power 6. இல்ல இப்ப நாம 3 3 கேன்சல் ஆயிரும். அதுல ஒரு 2 8 இருக்கும். மேல போச்சுன்னா 10 power 8 4 minus 8. அப்ப என்ன ஆகும், ரெண்டு கேன்சல் ஆயிரும். ரெண்டுமே கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், 1 கிடைக்கும். ஸோ lambda is equal to 1 meter. ஆன்சர் இருக்கா, lambda is equal to 1 meter. இருக்கா ஆன்சரு. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க. IJK. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா பாரு, the electric and magnetic field associated with the electromagnetic wave propagating along x-axis can be represented by. x-axisல போனுச்சுன்னா அது எப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்றது, y-axisல போனுச்சுன்னா அது எப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்றது, z-axisல போனுச்சுன்னா அது எப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்றது அப்படிங்கறத அதுல கேக்குறாங்க. சரியா, சரி பார்க்கலாம். தென் பாருங்க, E is equal to E0 J and B is equal to B0 K. E is equal to E0 K, B is equal to B0 J. மாத்தி மாத்தி கொடுத்துருக்காங்க. என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா E is equal to E0 K cap and B is equal to B0 J cap. என்ன சொல்றோம்னா electric and magnetic field associated with electromagnetic wave in the x axis அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா x இருந்துச்சுன்னா அடுத்த இதுல இருக்கணும், y ல இருக்கணும். ஏன்னா எப்பவுமே எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் அப்படிங்கிறப்ப எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் ஆர் பர்பெண்டிகுலர் டு ஈச் அதர். ரெண்டுமே எப்படி இருக்கும், பர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ல இருக்கும். ஸோ எக்ஸ்ல இருந்துச்சுன்னா அது ஒய்ல இருக்கணும், ஒய்ல இருந்தா இசட்ல ஏதோ ஒரு அடுத்த டைரக்ஷன்ல இருக்கணும், அது கரெக்டான டைரக்ஷனா இருக்கணும். அப்ப அதை பார்த்தோம்னா கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா if electric and magnetic propagation wave x must be mutually perpendicular. எப்படி இருக்கும், அது mutually perpendicular இருக்கும். அப்ப if E vector is equal to E0 K cap அப்படிங்கிறது என்னது, x axis ல, E0 J cap ங்கிறது y axis ல. so the wave can propagate along the x axis அப்படின்னா perpendicular to z and y. z க்கும் y க்கும் எப்படி இருக்கும், அது perpendicular directionல இருக்கும். அப்ப z க்கும் y க்கும் perpendicular directionல இருந்துச்சுன்னா அதோட ஆன்சர் என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா K and I J K இருக்கு இல்லையா, I விட்டுட்டு J K இருக்கிறத மட்டும் எழுதணும். எதுல J K இருக்கு, E0 E is equal to E0 K, B is equal to B0 J இருக்கா. I இல்லாததான் நம்ம எழுதணும், I இல்லாதது எழுதணும். அப்படி I இல்லாத எழுதும்போது எப்படி எழுதணும், எலக்ட்ரிக் ஃபீல்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் எழுதுறோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் அப்படி தானே சார் இருக்கு, J K தானே சார் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா E vector is equal to E0 J cap and B vector is equal to B0 K cap அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எலக்ட்ரிக் நம்ம படிச்சிருப்போம், அதாவது புக்லயே நம்ம பார்த்திருப்போம், டயக்ராம் போட்டிருப்பாங்க. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவோட டைரக்ஷன் எப்படி இருக்கும், இப்படிதான் இருக்கும். அதாவது என்ன சொல்லிட்டாங்க, எலாங் தி எக்ஸ் டைரக்ஷன் சொல்லிட்டாங்க இல்லையா. அப்ப எலாங் தி எக்ஸ் டைரக்ஷன் இருந்துச்சுன்னா அப்படின்னா ஃபர்ஸ்ட் K and J, Y and Z. புரியுதுங்களா. அடுத்து பாருங்க, in electromagnetic wave in free space the RMS value of electric field is 3 voltmeter minus 1. The peak value of magnetic field is RMS value கொடுத்திருக்கான், peak value கண்டுபிடிக்க வேண்டியதான். அடுத்து செவன்த் क्वेश्चन. ஏன்னா செவன்த் क्वेश्चन பாருங்க, ERMS is equal to 3 voltmeter minus 1. voltmeter minus 1. ERMS is equal to 3 voltmeter minus 1. So என்ன கேட்டாங்க, BRMS is equal to என்ன, BRMS is equal to ERMS divided by C. ERMS divided by C அப்படி இருக்கும். அதே மாதிரி அடுத்து பாத்தீங்கன்னா அந்த BRMS சொல்றோம் இல்லையா, அதோட பீக் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ BB மேக்னெட்டிக் ஃபீல்டோட பீக் வேல்யூ, B peak value is equal to √2 into BRMS. இதான் அப்ப இதை கண்டுபிடிச்சிடலாம். ERMS √2 ERMS என்னது 3 divided by ERMS 3 divided by C 3 into 10 power 8 கேன்சல் ஆயிடும். மேல போச்சுன்னா
1 into 10 power minus 8 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். எது BRMS வேல்யூ 1 into 10 power minus 8 டெஸ்லா. இப்போ என்ன பண்ணலாம், இங்க அப்ளை பண்ணலாமா? ரூட் 2 ஓட வேல்யூ நம்ம தெரியும், என்னது 1.141 into 10 power minus 8 கிடைக்கும். 1 into 10 power minus 8 கிடைக்கும். இதோட ஆன்சர் என்ன சார் நமக்கு சார் அப்படின்னா 1.141 into 10 power minus 8 அப்படின்றத இதுவோட ஆன்சர். சரிங்களா? ஸோ BRMS அதோட வேல்யூ என்ன, அதோட பீக் வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. ஸோ 1.141 into 10 power minus 8 டெஸ்லா. இருக்க ஆன்சரு Sir, root 1.414 sir. சரி, ஓகே சரிப்பா சரிப்பா 414. ஓகே, ஆல் கன்ஃபியூஷன். அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த क्वेश्चन, during the propagation of electromagnetic wave in medium, electric density is equal to magnetic energy density. இதை நம்ம ஏற்கனவே சொன்னோமே, முதல்ல சொன்னமா ஒரு கான்செப்ட், electric energy density is equal to magnetic energy density அப்படிங்கிறது ஈக்குவல் தான். அதான் ஆன்சர், சி ஆன்சர். சரியா? அடுத்து பாருங்க 9th question, if the magnetic monopole exists, then which of the Maxwell equation to be modified? அதாவது மாடிஃபைடு ஈக்குவேஷன் நமக்கு தெரியும், அதாவது மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் நமக்கு தெரியும். அந்த மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்ல மாடிஃபைடு ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா phi of cos integral of E to dA is equal to 0. என்ன cos integral of dA is equal to 0 அப்படிங்கிறது என்ன சார் அப்படின்னா, அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, ஒரு க்ளோஸ்ட் பாத்துல இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு, அதாவது க்ளோஸ்ட் பாத்தா இருந்துச்சுன்னா என்ன இருக்காது, தேர் இஸ் நோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. மேக்னெட்டிக் ஃபீல்டா இருக்கட்டும், எலக்ட்ரிக் ஃபீல்டா இருக்கட்டும், இன்சைட் க்ளோஸ்ட் பாத் தேர் இஸ் நோ ஃபீல்டு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த கான்செப்ட் தான் அது மாடிஃபைடு மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்றது. ஸோ அதில் பார்த்தோம்னா எல்லாமே நம்ம டிரைவ் பண்ணி கொண்டு வர்றது, நம்ம ஃபைனல் டிசிஷன் சொல்லக்கூடிய ஒரு 4 ஃபார்முலால வந்து க்ளோஸ் இன்டெக்ரல் ஆஃப் E to dA = 0 அப்படிங்கிற கான்செப்ட் ஒன்று சொல்லியிருப்போம். அதுதான் அந்த ஆன்சர். சரிங்களா? அந்த மாடிஃபைடு ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்து பாருங்க, in radiation of energy E falls normally on a perfectly reflecting surface, the momentum transfer into the surface. momentum எங்க transfer ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். நமக்கு என்ன சார் ஃபார்முலா அப்படின்னா, P is equal to momentum க்கான ஃபார்முலா நம்ம படிச்சிருப்போம். P is equal to U by energy வச்சு நம்ம எழுதிருப்போம். U by C minus of minus U by C அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்முலா கொண்டு வந்து நம்ம என்ன சொல்லிருப்போம், U அதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது the wave is totally reflected from the surface, that the total change in momentum டோட்டலா அங்கே என்ன ஆயிடுச்சு, பர்ஃபெக்ட்லி அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு. அப்படி ரிஃப்ளெக்ட் ஆனிச்சுன்னா என்ன கண்டிஷன் சார் அப்படின்னா, U is equal to E ஒரு கண்டிஷன் சொல்லுவோம். U is equal to E அப்படிங்கிற கண்டிஷன். அப்ப U is equal to E அப்படின்னா P is equal to U by C minus of U by C minus of minus U by C அப்படின்னு கண்டிஷன் போடுவோம். அப்ப என்ன கிடைக்கும்னா 2U by C அப்படின்னு சொல்லி கிடைக்கும். 2U by C அப்படிங்கிற ஃபார்முலா நம்ம. ஸோ இந்த டோட்டல் மூமெண்டம் அப்படிங்கிற டிரான்ஸ்ஃபார்ம்டு ஃப்ரம் தி சர்ஃபேஸ் எவ்வளவு சார் அப்படின்னா P is equal to 2U by C அப்படிங்கிறது தான். ஏன்னா நம்ம எனர்ஜி ஃபார்முலாவையும் மூமெண்டம் ஃபார்முலா ரெண்டை கம்பேர் பண்ணும்போது டோட்டல் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ டோட்டல் எனர்ஜிங்கிறது என்னது, அதுல இருக்கக்கூடிய டோட்டல் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்ப இது இருக்கக்கூடிய எனர்ஜி டோட்டலா டிரான்ஸ்ஃபர் ஆனிச்சுன்னா U by C minus of minus U by C is equal to 2U by C. ஸோ மூமெண்டம் P is equal to 2U by C அப்படிங்கிறது தான் அதுக்கான ஆன்சர். இதுக்கு ஆன்சரு அந்த 2U by C அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கான கண்டிஷன் ஒன்று சொல்றோம். என்னது, U is equal to E அப்படின்னு சொல்றோம்னா என்ன கிடைக்கும், 2E by C அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இதான் அதுக்கான ஆன்சர். சரியா? 2E by C. Which of the following is an electromagnetic wave? Following is an electromagnetic wave. எது electromagnetic wave? Gamma rays. அதான் ஆன்சர். Which one of them is used to produce propagating electromagnetic wave? Electromagnetic propagating அப்படிங்கிறது எது யூஸ் ஆகுது, accelerating charges. அடுத்து பாருங்க, let E equal to E0 sin 10⁶x minus omega t be the electric field of plane electromagnetic wave. The value of omega is, omega வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. E யோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. E equal to E0 sin omega t அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். அந்த ஃபார்முலா வச்சு தான் அந்த இடத்துல எழுத போறோம். ஸோ கவனி, நம்ம ஒரு ஃபார்முலா எழுதிருப்போம். எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸ் பயன்படுத்தி நம்ம ஒரு ஃபார்முலா எழுதிருப்போம். KX omega t அப்படின்னு இருப்போம். KX
மைனஸ் ஒமேகா டி அப்படின்னு சொல்லி எழுதியிருப்போம் ஒரு ஃபார்முலா. ஞாபகம் இருக்கா? அந்த ஃபார்முலா தான் இதுல எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ல எழுதியிருப்போம். E equal to E0 sin kx minus omega t அப்படின்னு சொல்லி ஃபார்முலா எழுதியிருப்போம். அதுல வச்சு அதுக்கப்புறம் கம்பேர் தி டூ ஈக்குவேஷன் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். நம்ம புக்ல கொடுத்துருக்கோம் E equal to E0 sin E equal to E0 sin 10 power 6x 10 power 6x minus omega t. இல்ல 10 power minus 10 power 6x minus omega t அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்காங்க. என்ன கால்குலேட் பண்ண என்ன பார்க்க சொல்லியிருக்காங்க? தி வேல்யூ ஆஃப் ஒமேகா. ஒமேகாவோட வேல்யூ என்ன? ஸோ கே இஸ் a வேவ் ஃபேக்டர். கேங்கிறது என்னது? வேவ் வெக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கே இஸ் ஈக்குவல் டு 10 power 6. கேயோட வேல்யூ என்னது? 10 power 6. கேங்கிற கே இஸ் ஈக்குவல் டு 2π லாம்டா. அப்போ கே இஸ் ஈக்குவல் டு 10 power 6. கே இஸ் ஈக்குவல் டு 10 power 6. ஸோ அதோட வேல்யூ என்ன சார் அப்படின்னா 2π லாம்டா. ஸோ லாம்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? ஸோ கே இஸ் ஈக்குவல் டு 2π லாம்டானா லாம்டா இஸ் ஈக்குவல் டு 2π divided by k அப்படின்னு கிடைக்கும். 2π divided by k அப்படின்னு கிடைக்கும். ஸோ 2π divided by k அப்படிங்கிறத நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். இதோட வேல்யூ லாம்டாவோட வேல்யூ நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2πf அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஒமேகா இஸ் ஈக்குவல் டு என்னது? 2πf அப்படின்னு தெரியும் நமக்கு. பை எஃப் ஓட வேல்யூ நம்ம வந்து வேவ் லென்த்தோட கம்பேர் பண்ணலாம். கம்பேர் பண்ண என்ன கிடைக்கும்? நமக்கு 2π அப்படியே வச்சுக்கோம். c லாம்டான்னு எழுதும். 2π c லாம்டா. லாம்டா வேல்யூ நான் கண்டுபிடிச்சது என்னது? 2π c divided by 2π divided by k. பை கேன்சல் ஆயிடும். அப்ப என்ன கிடைக்கும்? நமக்கு c by k அப்படின்னு கிடைக்கும். ஒமேகா இஸ் ஈக்குவல் டு c by k. அப்போ ஒமேகா இஸ் ஈக்குவல் டு c by k னா அதுல சப்ஸ்டிட் பண்ண என்ன கிடைக்கும்? நமக்கு பாருங்க c யோட வேல்யூ அதே மாதிரி k யோட வேல்யூ ரெண்டையும் சப்ஸ்டிட் பண்ணலாம். k இஸ் ஈக்குவல் டு 10 power 6. c யோட வேல்யூ என்னது? 10 power 8. அப்ப என்ன கிடைக்கும்? 3 into 10 power 8 6 மேல வந்துச்சா அதாவது 10 power 6 மைனஸ் into 10 power minus 6 அப்படின்னு கிடைக்கும். 10 power 8 into 10 power minus 6. இல்ல இது வந்து என்ன ஆயிடும்? k is equal to கே மேல வந்துரும் சார். k மேல வந்துரும். மேல வந்துச்சுன்னா பிளஸ் ஆகும் மைனஸ் ஆகுமா? 2π மைனஸ் வரும் சார். மைனஸ் இல்ல டைரக்டா k தான் மேல வந்துருமே. பிளஸ் தானே? டைரக்டா k தான் வந்துருமே. c into k ஆயிரும். அப்படியே k மேல வந்துச்சுன்னா என்ன ஆயிரும்? c into k ஆயிரும். அப்பனா இது பிளஸ் தான். அப்ப என்ன கிடைக்கும்? 3 into 10 power 14. அப்போ ஒமேகா ஈக்குவல் டு 3 into 10 power 14. சரிங்களா? புரியுது? அப்படி வந்துச்சுன்னா இங்க நம்ம டிவைட் பண்றோம்ல c divided by 2π by k அப்படிங்கிறப்ப c into k by 2π போட்டுக்கலாம். அப்ப k என்ன ஆயிரும்? மேல போயிடும். அப்ப c k கிடைக்கும். அப்ப c into k 3 into 10 power 8 into 10 power 6. அப்ப 3 into 10 power 14 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சரியா? அடுத்து பாருங்க, which of the following is not true in electromagnetic wave? எது ட்ரூ கிடையாது? ஆப்ஷன் டி. சரியா? அதே மாதிரி the electric and magnetic field on electromagnetic waves are in phase and perpendicular to each other. A answer. சரிங்களா? பாய்ஸ் உங்களுக்கு புரிஞ்சுதா? ஸ்டூடெண்ட்ஸ் புரிஞ்சுதா? நடத்திட்டு இருக்கோம் ஓரளவு. இந்த பாடம் 1 மார்க் முடிச்சாச்சு. இதுக்கு முன்னாடி 1 மார்க் முடிச்சாச்சு. இனிமே நான் பார்க்க வேண்டியது 6th and 7th பார்க்கணும். அதுக்கு முன்னாடி 1 and 2 இருக்கு, அதை பார்க்கலாம். சரியா? ஓகே சார். ஓகேவா? ஓகே. அடுத்த கிளாஸ் பண்ணலாம். அடுத்த கிளாஸ்ல என்ன அப்படிங்கறத அடுத்த சப்ஜெக்ட்ல நான் சொல்லிடுறேன். அடுத்த கிளாஸ் வரும்போது ரெடியா வந்துருங்க. ஒவ்வொருத்தருக்கும் நான் ப்ராப்ளம் நோட்ல எழுதி என்னைக்காவது ஒரு நாள் ப்ராப்ளம் நோட்டை காட்டுன்னு சொல்லும்போது நீ ப்ராப்ளம் நோட்டை சால்வ் பண்ணிருக்கணும், அனுப்பியிருக்கணும். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.